Yes. Hi, hello, vanakkam champions. I hope my audio video. Yes. Sorry. Wire கொஞ்சம் சிக்கிக்கிச்சு. So என்னோட ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியரா இருக்கா, பெர்ஃபெக்ட்டா இருக்கான்னு சொல்லுங்க. நம்ம உடனே செஷனுக்கு போயிடலாம். Am I clear to all of you? Am I clear to all of you? Hi Riyakana, hi Gigi, hi Anjana, hi Tamim. Welcome Dakana. So நான் பேசுறது எல்லாருக்கும் கிளியரா கேக்குதா? Are things clear? Good to go? Okay, பாத்துருவோம். Yes. Ad வர ஆரம்பிச்சிருச்சு. So it is live now. Okay, 1 minute. One minute. Server issue இருக்கு. Just 1 minute rakana. Okay, now am I clear? என்னோட வாய்ஸ்லாம் கிளியராக இருக்கா? Is it clear? டெக்கனா யாராச்சு ரியா, அஞ்சனா, தமீம் எல்லாரும் லைவ்ல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இஃப் யூ ஆர் நாட் இன் லைவ் செக் பண்ணி பாருங்க. ஓகே, பிகாஸ் ஐ எம் நாட் கெட்டிங் மெசேஜஸ். ஓகே, wonderful. So இன்னைக்கு நம்ம chemical kinetics அப்படிங்கற physical chemistryல class 12ல இருக்கக்கூடிய ரொம்ப மிக முக்கியமான ஒரு சாப்டர் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான ஒரு ஒன் ஷாட் மாஸ்டர் கிளாஸா இது இருக்க போது உங்களை இந்த சாப்டர்ல ஜீரோவா இருந்தாலும் ஹீரோவா மாத்த எக்ஸாக்ட்டா NCERT ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டா சாப்டர் நம்ம படிக்க போறோம். மேம், இந்த சாப்டர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்னு கேட்டீங்கன்னா, இந்த சாப்டர்ல இருந்து 2ல இருந்து 3 क्वेश्चंस எவ்ரி இயர் வந்திருக்கு. இந்த வருஷம் அதை விட அதிகமான क्वेश्चंसும் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. இந்த क्वेश्चंसோட டார்கெட் மார்க் நம்ம 12 to 16 அப்படினு வெச்சுக்கலாம். அண்ட் இந்த क्वेश्चंस எல்லாமே பியூர்லி லாஜிக்கல் பேஸ் क्वेश्चंसா தான் கேட்டிருக்காங்க. மேம், क्वेश्चनோட டிஃபிகல்ட்டி லெவல் எப்படி இருக்கும் மேம்? இந்த சாப்டர்ல மீடியம் டு ஈஸி லெவல் questions தான் கேட்பாங்க. அண்ட் இந்த சாப்டரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர் அட்லீஸ்ட் இந்த ஒன் ஷாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்க படிக்க வேண்டிய ஒரு ப்ரீ ரெக்வசைட் திங் before solving the problem is log and anti-log basics. So log and anti-log basics மட்டும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபைன் மேம், ஏன் நான் இந்த வீடியோவை பார்க்கணும்? ஏன்னா இவ்வளோ நாள் நீங்க ஃபார்முலாஸை இந்த சாப்டர்ல மக படிச்சிருக்கலாம். இப்போதான் போர்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அதுக்காக மக படிச்சிருக்கலாம். பட் லெட் மீ டெல் யூ ஒன் திங், இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு கொஷினையும் எப்படி வெறும் 30 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணுறதுன்னு நான் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொரு கொஷினையும் காமிச்சு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். கூடவே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணுவோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, ஐ எம் கிவிங் யூ அன் ஓப்பன் கேரண்டி. இந்த ஒரு வீடியோ போதும் கெமிக்கல் கைனடிக்ஸ் சாப்டரை மாஸ்டர் பண்ண. இந்த வீடியோ மட்டும் கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு அப்படியே நேராக உங்கள் நீட் எக்ஸாம் ஹாலுக்கு கூட போயிடலாம். கெமிக்கல் கைனடிக்ஸில் எப்படி கொஷின் கேட்டாலும் உங்களால் எழுத முடியும். எந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸும் வேணாம்.
ஜஸ்ட் கொஷின் மட்டும் தேவைப்பட்டா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேறு எந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸஸ் கைடு புக்கு எதுவுமே பார்க்க வேணாம். ஸோ அவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்காக நான் இந்த சாப்டரை சொல்லித்தர போகிறேன். ஸோ மேம் இந்த சாப்டரில் என்னவெல்லாம் படிப்போம்? ஃபஸ்ட்டு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னால் என்ன, அதுக்குள்ளே வர டேர்ம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். மேம் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னாவே என்ன மேம்? ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுப்போமே, அந்த ரியாக்ஷன் என்ன ரேட் ஆஃப் ஸ்பீடில் நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். கரெக்டா? ஸோ அங்கே ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன், ரேட் லா, ஆர்டர், இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன், ஹாஃப் லைஃப், அரேனியஸ் ஈக்குவேஷன் அண்ட் கொலிஷன் தியரி அப்படின்னு சொல்லி தேவையான எல்லா விஷயத்தையும் ஃப்ரம் பேசிக் நம்ம படிக்க போகிறோம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஸோ இதுதான் நம்மளோட ஒரு ரஃப்பான ரோட் மேப்பாக இருக்க போகுது. ஃபைனலி நீங்கள் இப்போ தயார்னா, நீங்கள் எல்லாரும் இப்போ தயார்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ஒரு நோட் புக்கையும் பெண்ணையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நம்ம நிறையா கொஷின் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது, கேல்குலேட்டர்ஸ் தேவையில்லை, மென்டலி நம்ம மேக்ஸ் பண்ண போகிறோம். அப்ராக்சிமேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் நிறைய விஷயத்தை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஹாய் ஹாய் ஆன்சி, குட் மார்னிங். கமெண்ட் செக்ஷனில் ஆக்டிவாக இருங்க, எனக்கு கமெண்ட்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் ஃபைனலாக வேறு எந்த நோட்டிஃபிகேஷனாக இருந்தாலும் அதை ஃபோனில் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் அடுத்த ஒரு 2 hours ஆச்சு, 2 to 3 hours ஆச்சு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் படிக்கிறதுக்காக மட்டும் ஒதுக்க போகிறீங்க. எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இருக்கக்கூடாது, நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப்ல இருக்கணும். சரியா? ஸோ ஆர் யூ கைஸ் ரெடி டு மாஸ்டர் திஸ் சாப்டர்? ரெடி அப்படின்னா ஒரு குட்டி ஃபயரை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வில் ஸ்டார்ட் த செஷன் ரைட் அவே. ட்ரஸ்ட் மீ, இப்போவும் சொல்கிறேன், நான் கான்ஃபிடென்ட்டாக கேரண்டீடாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸை வச்சு சொல்கிறேன், இந்த ஒரு கிளாஸ் போதும் உங்களோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸை கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பண்ண. கேரண்டீட் கொஷின்ஸ் இங்கேருந்து வரும். ஓகே, ரைட், ஃபைன். இப்போ வெரி குட், வெரி குட், தேங்க்யூ டாக்கண்ணா. இப்போ நீங்கள் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். உங்களோட இன்ட்ரோடக்ஷன்லேயும் ஒரு சில விஷயங்களை கொடுத்துருப்பான், அதையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா we are going to dive into this chapter. So just give me a minute of time. Just give me a minute of time so that நம்ம PDF எடுத்துக்கலாம் அண்ட் அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, ஸோ வாங்க இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். இந்த சாப்டரை மாஸ்டர் பண்ணலாம், டீட்டெயில்டாக படிக்கலாம். ஸோ எஸ், இந்த சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி மேம் என்னமோ என்சிஆர்டியில் ஃபஸ்ட்டு பேஜ்லேயே ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னீங்களே, அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெல் லெட் மீ டெல் யூ தட் திங். உங்கள் என்சிஆர்டியோட ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் பேஜ் இதுதான். கரெக்டாக? இந்த இன்ட்ரோடக்ஷன் பேஜில் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னால் என்னெல்லாம் சொல்கிறேன், பட் அதுக்கு முன்னாடி தெர்மோடைனமிக்ஸையும் ஈக்லிபிரியத்தை பற்றியும் பேசியிருப்பான், கெமிக்கல் ஈக்லிபிரியத்தை பற்றியும் பேசியிருப்பான். அதாவது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் எந்த கண்டிஷனில் நடக்குது, அந்த கெமிக்கல் ரியாக்ஷனோட ஃபீசிபிலிட்டி, அதாவது அது நடக்குமா நடக்காதா, அது நடக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன, அந்த ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, இஃப் இன் கேஸ் அது நடக்கிற மாதிரி இருந்தா அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுறது தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸ். நமக்கே தெரியும்ல, டெல்டா ஹெச், டெல்டா யூ, டெல்டா வி, சாரி டெல்டா வி இல்லை, டெல்டா எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு இதை டிஃபைன் பண்ணுவோம். இதுவே ஈக்லிபிரியம்க்கு போனோம்னா அந்த ரியாக்ஷன்
எவ்வளவு நேரம் நடக்கும், அந்த ரியாக்ஷன் எவ்வளவு நேரம் நடக்கும், எவ்வளோ நேரம் அந்த ரியாக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பேசும். பட் நல்லா கவனிங்க, நம்மளோட ரியாக்ஷனோட ஸ்பீடை பற்றியும் டோட்டல் டைம் டேக்கன் பை த ரியாக்ஷன் டு ரியாக்டை பற்றியும், இப்போது ஃபஸ்ட்டு அவன் இருப்பானா இருக்க மாட்டானாங்கிறத தெர்மோடைனமிக்ஸ் சொல்லிட்டு போயிட்டான். அடுத்ததாக ஈக்லிபிரியம் போகிறான், வந்துட்டு இவன் எவ்வளோ நேரம் நடக்குமா, இவன் நடப்பானா நடக்க மாட்டானா, ரியாக்ஷன் அக்கர் ஆகுமா ஆக்காதா அப்படிங்கிறத ஈக்லிபிரியம் சொல்லிட்டு போயிடுவான். ஃபைனலாக நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் வந்து ஓகே இவங்க இந்த இன்புட்லாம் சொல்லிட்டாங்க, பட் அவன் என்ன ஸ்பீடில் நடக்கிறான், அவன் என்ன வெலாசிட்டியில் நடக்கிறான் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு யார் சொல்லுவா, நம்மளோட கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் சொல்லுவா. புரிஞ்சிச்சா? இதைத்தான் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்துருப்பாங்க. லெட் மீ டெல் யூ ஒன் திங், this one part is literally repeated nearly 3 times in your NEET PYQs. NEET PYQs எடுத்து பார்த்தீங்கன்னா இதை கிட்டத்தட்ட 3 தடவை கேட்டிருக்கான். எல்லாமே assertion reasoning statement based question. ஸோ இன்ட்ரோடக்ஷனில் கூட இம்பார்ட்டன்ட் பார்ட் இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியரா? எஸ். சரி, இப்போ உங்களுக்கு இன்ட்ரோல பேசிக் புரிஞ்சிருக்கும். ஆனா கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்ன, வாட் ஆர் யூ எக்ஸாக்ட்லி மீன் பை கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. கரெக்டு தானே? நான் சொல்ல வர்றது கரெக்டு தானே? அதை எப்படி மேம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1 minute. என்னடா இது ஆடா வரா. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ திஸ் மெத்தட். ஸோ ஒரு நிமிஷம், கெமிக்கல் கைனெட்டிக்ஸ். கெமிக்கல்னு எங்க வார்த்தை வந்தாலும் தட் டினோட்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன், ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை குறிக்கும். கைனெட்டிக்ஸ்னா என்ன அர்த்தம்? நம்ம தான் ஃபிசிக்ஸில் படிச்சிருப்போமே, there are 2 types of energy பேசிக்காக. ஒன்று கைனெட்டிக் எனர்ஜி, இன்னொன்று பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்படின்னு படிச்சிருப்போம்ல. ஸோ கைனெட்டிக்ஸ் அப்படிங்கிறது எனர்ஜி, ஆர் இன் அதர் வேர்ட்ஸ் வெலாசிட்டி ஆர் ஸ்பீட், ஆர் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா the way a thing happens, எப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஃபேக்டர் தான் கைனெட்டிக்ஸ். கரெக்டா? அப்போ கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்ல நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம்? ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் நடக்குது, அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குதா இல்லை ரொம்ப ஸ்லோவாக நடக்குதா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ஓகே, இப்போ பேசிக்ஸ்லாம் பார்த்தாச்சு. கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்க்கான கிராஃபை பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டே உங்கள் புக்கில் இந்த கிராஃப் தான் கொடுத்துருப்பான். இதற்கான ரீசன் ஒன்றும் இல்லை, ரியாக்ஷன் நடக்க ரியாக்டன்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது, சிமிலர்லி ப்ராடக்ட் வந்துட்டு கூடிக்கிட்டே வருது. அதை மென்ஷன் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டு தான் இது. சரியா? மற்றபடி இதுக்கு பெரிய சிக்னிஃபிகன்ஸ்லாம் இல்லை, ஜஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அதுக்கப்புறமா டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்லாம் கொடுத்துருப்போம், அதெல்லாம் வேணாம். டைரெக்டாக நம்ம ரேட்டுக்கு போகிறோம். உங்கள் புக்கில் இதுதான் அடுத்ததாக இருக்கும். பட் இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி I'll just give you one basic idea on what rate is. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 2 அத்லெட்டை எடுத்துக்கிறேன். சரியா? என்கிட்ட ஒரு கிரவுண்ட் இருக்குது, இதுதான் நம்மளோட கிரவுண்டு. இங்கே பாயிண்ட் ஏல இருந்து பாயிண்ட் பிக்கு 2 பேர் ஓடணும். ராமு சோமு அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவங்க பேரை ராமு சோமு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இப்போ என்ன நடக்குது, ராமு ஏங்கிற பாயிண்ட்லேருந்து பிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்படியே மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான். சரியா? இப்படியே
மூவ் ஆகிக்கிட்டே இருக்கான் அண்ட் அவன் எடுத்துக்கக்கூடிய டைம் எவ்வளோ அவன் எடுத்துக்கக்கூடிய டைம் 10 minutes சிமிலர்லி நம்மளோட சோமு என்ன பண்ணுறான் அதே டிஸ்டன்ஸ் தான் சேம் டிஸ்டன்ஸ் ஆனால் அவன் இந்த டிஸ்டன்ஸை 12 minutesல கடக்கிறான் let's say the distance is some 200 meters okay va the distance is some 200 meters ராமு அந்த 200 மீட்டரை 10 minutesல கடக்கிறான் சோமு அதே 200 மீட்டர்ஸை 12 minutesல கடக்கிறான் இப்போ இந்த ரெண்டு பேட்ல யாரு ரொம்ப ஸ்பீடா போறான்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாப்போம் இந்த ரெண்டு பேட்ல யாரு ஸ்பீடா போறா பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் மேம் என்ன மேம் இது சி ராமு 10 நிமிஷத்துல போறான் அப்ப அவன் தான் ஸ்பீடா போறான் கரெக்டா அங்கேயே வெயிட் பண்ணுங்க இதை நீங்க எப்படி டிட்டர்மைன் பண்ணீங்க ஸ்பீடுக்கான ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கரெக்டா ஸோ ஸ்பீட் ஆஃப் ராமு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அதே மாதிரி சோமுக்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் இதை ஈக்குவேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ராமுக்கு எவ்வளோ வேல்யூ வரும் 200 by 10 அப்போ 20ங்கிற வேல்யூ வரும் கரெக்டா சோமுக்கு எவ்வளோ வரும் 200 by 12 அடிச்சு பார்க்கலாமா 200ம் 12ம் 2 டேபிள்ஸில் 100 டைம்ஸ் இது 6 டைம்ஸ் திருப்பி அடிச்சோன்னா 6 டேபிளில் இது 1 டைம் கேரி ஓவர் 40 வருமா 6 டேபிள்ஸில் 40 வருமா யோசிச்சு பாருங்க 36 தான் வரும் கரெக்டா 6 6 ஆர் 36 அப்போ 16ங்கிற வேல்யூ வரும் கரெக்டு தானே அப்போ யாரோட ஸ்பீட் அதிகம் ராமுவோட ஸ்பீட் அதிகம் அதனால அவன் தான் ரொம்ப ஸ்பீடா போறான் ராமு வின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் கரெக்டா இங்க வின்னருங்கிறவன் ராமு தான் நம்மளோட வின்னர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் இப்போ இதே கான்செப்டை நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு கொடுக்க போறோம் இங்க ஏன் நியூமரேட்டர்ல நம்ம டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் யோசிச்சு பாருங்க இந்த ஃபார்முலாவை ரொம்ப வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம் பட் ஏன் நியூமரேட்டர்ல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம் ஏன்னா டிஸ்டன்ஸ் இஸ் ஆக்சுவலி அ வேரியபிள் அந்த டிஸ்டன்ஸுங்கிறது மாறக்கூடிய தன்மையிலே இருக்கிற விஷயம் கரெக்டா அந்த பர்சன் மூவ் ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும் அண்ட் டோட்டலி இதை கவர் பண்ணும்போதுதான் உங்களுக்கு டைம் கிடைக்கும் which means time is stagnant டைம் வந்துட்டு அப்படியே நிலையான ஒரு இடத்துல இருக்கு இதே கான்செப்டை ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்ளை பண்ணி பாருங்க இதே கான்செப்டை நான் இப்போ என்ன பண்றேன் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்ளை பண்ணி பார்க்குறேன் இங்க ராமு சோமுவை எடுத்த மாதிரி நான் இங்க ராமுக்கு பதிலாக ஆர் நமக்கு டீயா மாறுது சோமுக்கு பதிலாக எஸ் வந்து நமக்கு டீயா மாறுதுன்னு எடுத்துக்கிறேன் ஆர் பியா மாற ராமு எப்படி மூவ் பண்ண 10 minutes எடுத்தானோ இங்கேயும் 10 minutes எடுத்துக்கிறாங்க சோமு எப்படி மூவ் பண்ண 12 minutes எடுத்தாங்களோ இங்கேயும் 12 minutes அப்படின்னு எடுத்துக்கிறாங்க சேம் கான்செப்ட் தான் அது அப்படியே இங்க அப்ளை பண்றோம் இப்போ எப்படி இங்க ஸ்பீடு கண்டுபிடிச்சோமோ இங்க ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் வெலாசிட்டி ஆஃப் த ரியாக்ஷனை கண்டுபிடிக்கணும் அப்ப அதுக்கான ஃபார்முலா என்னவா இருக்கும் அங்க யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஸ்பீட் ஃபேக்டர்ங்கிறது ரேட் ஸ்பீட் ஃபேக்டர்ங்கிறது ரேட் இப்போ ரேட் ஃபார் ஆர் அண்ட் ரேட் ஃபார் எஸ் என்னவா இருக்கும் ரேட் ஃபார் ஆர் அண்ட் ரேட் ஃபார் எஸ் இந்த ரெண்டு ரியாக்டன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரெண்டு ரியாக்டன்ஸ்க்கும் ரேட் என்னவா இருக்கும் யோசிச்சு சொல்லுங்க ரேட் ஆஃப் ஆர் is equal to இங்க டிஸ்டன்ஸ் வேரியபிளா இருக்கு சிமிலர்லி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது எது மாறிக்கிட்டே இருக்கும் Hi Nandini, first of all don't worry, I am here, I will cover every concepts உங்களை இந்த ஒரு மாசத்துல கான்செப்ட்ஸை முடிக்க வைப்பேன் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பேன்
அட்லீஸ்ட் 3 ரிவிஷனாவது கொடுத்து தான் உங்களை எக்ஸாமுக்கே நான் அனுப்புவேன். ஸோ டோன்ட் வரி, ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் த கிளாஸ். ரைட், ரேட் ஆஃப் ஆர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க வேரியபிள் யாரு? யாரு குறையறா, யாரு கூடுறா, யாரு சேஞ்ச் ஆகுறா? இங்க எப்படி டிஸ்டன்ஸ் மாறுதோ அதே மாதிரி இங்க மாறக்கூடிய வேரியபிள் ஃபேக்டர் யாரு? கான்சென்ட்ரேஷன். ஒரு ரியாக்ஷன் நடக்க நடக்க இங்க கிராஃப் எழுதுறேன். ஒரு ரியாக்ஷன் நடக்க நடக்க with respect to time concentration of reactant குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டா? concentration of product கூடிக்கிட்டே வரும். கரெக்டா? அப்ப அதே மாதிரி இங்க எப்படி டிஸ்டன்ஸ் குறைய கூட ஆகுதோ இங்கேயும் கான்சென்ட்ரேஷன் மாறிக்கிட்டே இருக்கு. அதனால இங்க வேரியபிளா நியூமரேட்டர்ல கான்சென்ட்ரேஷன் ஆட் பண்றோம். டினாமினேட்டர்ல ஸ்டாண்டர்டா ஃபைனலா இருக்கக்கூடிய வேல்யூ which is time taken. ஸோ இங்கேயும் டைம். சிமிலர்லி எஸ் ரியாக்ஷன்ஸ்க்கும் எடுத்தீங்கன்னா ரேட் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன். ஆனா இங்க தான் ஒரு கேட்ச் பாயிண்ட். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இங்க தான் ஒரு கேட்ச் பாயிண்ட். இப்போ இங்க டிஸ்டன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது. கரெக்டா? ஒரே ஒரு வேல்யூ தான் வேரியபிளா இருக்கு, அதுவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதனால டைரக்டா நீங்க டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் எடுத்துப்பீங்க. ஆனா யோசிச்சு பாருங்க, ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது அங்க 2 பேரோட கான்சென்ட்ரேஷன் உள்ளடங்கி இருக்கு. ஒன்னு ரியாக்டன்ட், இன்னொன்னு ப்ராடக்ட். கரெக்டா? கரெக்டா? அப்பனா கான்சென்ட்ரேஷன் சொல்லும்போது ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா, ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கான்சென்ட்ரேஷன் இந்த ஃபார்முலால ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா இல்ல ப்ராடக்ட்டோட கான்சென்ட்ரேஷன் எடுத்துக்கணுமா? கமெண்ட்ல சொல்லுங்க. கைஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், செஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி வெரி ரிகரஸ் இன் திஸ் சேனல். உங்களுக்கு நாளைக்கு பயாலஜி எக்ஸாம் முடியுதா? நாளை கழிச்சு 28th 29th 28th அன்னைக்கு ஈவினிங் நான் மதுரைக்கு வரேன் 5 o'clock. 29th அன்னைக்கு மார்னிங் நான் சென்னை வரேன் 11 o'clock. ஸோ அந்த 2 மீட்டப்பும் முடிஞ்சதும் 30th அன்னையிலிருந்து வில் பி எக்ஸ்ட்ரீம்லி ரிகரஸ். ஏன் 28th 29th கூட நான் சுபாஷ் சார்ட்டையும் விஜய் சார்ட்டையும் மேரத்தான் எடுக்க சொல்லியிருக்கேன். சரியா? ஸோ மீன்வைல் யாரெல்லாம் மதுரையின் சென்னையில் இருக்கீங்களோ மீட்டப்புக்கு வாங்க. நம்ம வேதாந்தோ லேர்னிங் சென்டரில் தான் மீட்டப் இருக்கும். தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட்லி, நீங்கள் கவலைப்பட வேணாம், ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் ஒரு அங்கமாக மட்டும் இருங்க. உங்களுக்கு எக்ஸாம் வர்றதுக்குள்ள இந்த 1 monthல குறைஞ்சது 3 தடவை நான் என்டையர் போர்ஷனை ரிவைஸ் பண்ணி தந்துடுவேன் ஃபார் ஆல் 3 சப்ஜெக்ட்ஸ். கொஷின் ப்ராக்டிஸ் பக்காவாக கொடுத்துடலாம் அண்ட் சாப்டர்ஸையும் ஈஸியாக முடிச்சிடலாம். சரியா? ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ரகனா. காயத்ரி, ஜஸ்ட் லீவ் இட் டு அஸ் ரகனா, வீல் டேக் கேர் ஆஃப் தட். ஃபைன். ஸோ இப்போ கவனி கவனி கவனி, கமான் கமான், கிளாஸ் பார்க்கலாம், கிளாஸ் பார்க்கலாம். இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட்டும் இருக்கு, ப்ராடக்ட்டும் இருக்கு. கரெக்டா? அப்போ நான் என்ன பண்றேன், இந்த கான்சென்ட்ரேஷன் ஃபேக்டரை வித் ரெஸ்பெக்ட் டு ரியாக்டன்ட் as well as with respect to product எழுத போறேன். சரியா? with respect to reactant as well as product எழுத போறேன். இங்க reactant concentration குறைஞ்சிக்கிட்டே வருதா? as you can see reactant concentration குறைஞ்சிக்கிட்டே வருதா? அப்போ reactant concentration முன்னாடி ஒரு மைனஸ், product concentration கூடிக்கிட்டே வருதா? it is increasing, right? so அதனால அதுக்கு முன்னாடி ஒரு பிளஸ். இப்படித்தான் நம்ம ரேட்டை கண்டுபிடிச்சோம். கிளியரா? தெளிவா இருக்கா? எஸ். புரிஞ்சிச்சுன்னா ஒரு ஃபயரை போடுங்க. மேம் டவுட்டா இருக்குன்னா ஒரு ஹார்ட்டை போடுங்க. ஐ எம் நாட் கோயிங் டு ரிப்பீட் திஸ் அகெயின் அண்ட் அகெயின் த்ரூ அவுட் த செஷன். ஒவ்வொரு பார்ட் முடிஞ்சதும் இது ஒரு ஆக்டிவிட்டியாகவே எடுத்துக்கோங்க. ஐ ரியலி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வெதர் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு ஃபாலோ மீ. ஓகேவா? சரியா? ஸோ இது ஒரு ப்ராக்டிஸாகவே எடுத்துகிட்டு எனக்கு கமெண்ட்டில் கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க. ஃபைன். எஸ், பக்கா. இப்போ ரேட்டுனா என்ன, அதோட ஃபார்முலாஸ் என்னன்னு பார்த்துட்டோம். இந்த ரேட்டில் 2 விதமான ரேட் இருக்குது. ஒன்று இன்ஸ்டன்டேனியஸ், அதாவது அட் தட் மூமெண்ட் என்ன ரேட்டுங்கிறத பார்க்குறது. இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்டாங்கன்னா யூ யூஸ்
d concentration by dt. இதுவே ஆவரேஜா இனிஷியல் டு ஃபைனல் பாயிண்ட்க்கு நடுவில் ரேட் எப்படி இருந்துச்சுன்னா ஆவரேஜா கேட்டாங்கன்னா யூ யூஸ் டெல்டா கான்சன்ட்ரேஷன் பை டெல்டா டி. மோஸ்ட் ஆஃப் த கேஸில் ஆவரேஜ் தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். இன்ஸ்டன்டேனியஸ் அவ்வளோவா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். கொஷனில் கேட்டாலும் டைரெக்டாக ஆவரேஜை யூஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் கோ மச் ஃபார் இன்ஸ்டன்டேனியஸ். கிளியரா? எஸ். இப்போ நான் சொன்ன இந்த ஃபார்முலாவை தான் உங்களுக்கு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க உங்களோட என்சிஆர்டி புக்கிங். பட் இது படிக்காமல் நான் சொன்னதை வச்சு படிங்க, ஈஸியாக உங்களுக்கு புரியும். கிளியரா? ஓகே ஃபைன். இப்போ நீங்க இந்த மாதிரி ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதுவோம். பை த வே நான் இப்போ சொல்லி தந்தது ரேட் எக்ஸ்பிரஷன், சரியா? ஸோ இந்த மாதிரி ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க, இங்க 1 minute 1 by x 1 by y 1 by m 1 by n அப்படிங்கிற வேல்யூஸ் வந்திருக்கு. இந்த வேல்யூஸ் எங்க இருந்து வந்திருக்கு? ஆப்வியஸ்லி நமக்கு தெரியும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் இப்படி எழுதியிருக்கும். பட் எனக்கு நீங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்தால் நான் இப்படி எழுதணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கக்கூடாது. யூ ஷுட் ஆஸ்க் வை. ஏன் அது 1 பைல வந்திருக்கு? why it is not x into formula? ஏன் அங்க y ஐயோ சாரிடா y அது 1 by x ஃபார்ம்ல வந்திருக்கு. இதுக்கான ஆன்சரை நான் சொல்றேன். எக்ஸாம்பிள் x நான் 3ன்னு வச்சுக்கிறேன், சரியா? இப்போ எனக்கு 3a ஒரு 2bஆ மாறுதுன்னு வச்சுப்போம், சரியா? சிமிலர்லி y is equal to 2. இந்த ஈக்குவேஷன்ல பாத்தீங்கன்னா 3a 2bஆ மாறுதுன்னு சொல்லியிருக்கா. பட் நம்ம ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எது பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம்? irrespective of number of moles எனக்கு ஒரு a என்ன ரேட்டில் ரியாக்ட் ஆகுதுன்னு தெரியணும், கரெக்டா? அப்போ இங்க 3a இருக்கு, எனக்கு 3a வேணாம், ஒரு a தான் வேணும். அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஒரு a வேணும்னா 1/3 அதை எழுதலாமா? கரெக்டா? 1/3 will give me the value of 1a. கரெக்டா? yes or no in the comment section, right? ஸோ அதைத்தான் நான் இந்த ரேட் எக்ஸ்பிரஷன்ல யூஸ் பண்றேன். ஸோ நல்லா கவனிங்க, நான் இந்த 3a tends to become 2bங்கிறத ரேட் எக்ஸ்பிரஷன்ல எழுதுறேன்னா ஏக்கு 3 இருக்கு, ஸோ ஒரு ஏக்கு 1/3 கான்சன்ட்ரேஷன் ஆஃப் a டிவைடட் பை டெல்டா டி. இந்த a ரியாக்டண்டா அதனால முன்னாடி ஒரு மைனஸ் ஈக்குவல் டு b ப்ராடக்ட்னா ஒரு பிளஸ், ஏன்னா அவனோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, இங்க 2bக்கு தான் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். நமக்கு எத்தனை b வேணும்? ஒரே ஒரு b தான். ஸோ 2bக்கு இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன்னா ஒரு bக்கு 1/2 எடுத்தா போதும். 1/2 டெல்டா கான்சென்ட்ரேஷன் ஆஃப் b பை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் t. புரிஞ்சுச்சா? ரைட். ஐயோ சாரிடா கண்ணா. எஸ். ஸோ இப்படி தான் நம்ம எழுதுவோம். ரிமெம்பர், நிறைய பசங்க கன்ஃபியூஸ் ஆகிற விஷயம் இதுதான். திஸ் இஸ் ரேட் எக்ஸ்பிரஷன். இதுக்கு பேரு ரேட் எக்ஸ்பிரஷன், சரியா? இதை நீங்க ரேட் எக்ஸ்பிரஷன் தான் கூப்பிடணும். மறந்துக்கு இருந்து ரேட் லா ஆர் ரேட் ஈக்குவேஷன், சாரிடா 1 minute. இதை நீங்க ரேட் லானோ ரேட் ஈக்குவேஷனோ தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. ஏன்னா ரேட் லா ரேட் ஈக்குவேஷன்ங்கிறது வேறு, ரேட் எக்ஸ்பிரஷன்ங்கிறது வேறு. ஓகே, எஸ். இப்போ அடுத்ததான் நான் என்ன பண்ண போறேன்? ரேட் லா ரேட் ஈக்குவேஷனுக்கு போறேன். எப்படி நம்ம ரேட் law or rate equation define பண்ண முடியும்? சொல்லுங்க. நம்ம எல்லாருக்கும் என்னன்னு தெரியும்?
ஒரு ரியாக்ஷன் நடக்குதுன்னு வெச்சுக்கோங்களேன் அந்த ரியாக்ஷன் ரியாக்டன்ஸ் இருந்தா தான் நடக்கும் அப்ப யோசிச்சு பாருங்க என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு சரியா இந்த பாக்ஸ்ல இனிஷியலா ஒரு 10 ரியாக்டன்ஸ் இருக்கு நான் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் எடுத்துக்கிறேன் அதே சேம் ரியாக்டன்ஸ் ஒரு 30 இங்க எடுத்துக்கிறேன் கரெக்ட்டா இந்த பாக்ஸுக்கு பேரு A இந்த பாக்ஸுக்கு பேரு B இப்போ நீங்க சொல்லுங்க A B A B இந்த ரெண்டுத்துல எங்க ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்கும்னு இந்த ரெண்டுத்துல எங்க ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்கும்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம் எங்க ஃபாஸ்டா ரியாக்ஷன் நடக்கும் ரொம்ப சீக்கிரமா ரியாக்ஷன் நடக்கும் ஏவா பியா ஏவா பியா ஏவா பியா obviously B-ல ஏன்னா இந்த சேம் வால்யூம் இங்க A and B ரெண்டுமே சேம் வால்யூமா கரெக்டா சேம் வால்யூம் இங்க Aலையும் Bலையும் சேம் ரியாக்டண்டா இருக்கு பட் என்ன மாறுபடுது கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் மாறுபடுது இங்க கான்சென்ட்ரேஷன் அதிகம் இங்க கான்சென்ட்ரேஷன் கம்மி அப்ப ரியாக்டன்ட்டோட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சுன்னா அங்க ரியாக்ஷனும் அதிகமா நடக்கும் ஓகேவா சோ அதனால தான் rate is directly proportional to concentration of reactant அப்படின்னு எடுத்துக்கோ கிளியரா இப்போ நமக்கு இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை வெளியில எடுக்கலாம் அப்போ ப்ரொபோர்ஷனாலிட்டிக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஒரு கான்ஸ்டன்ட்டை உள்ள அனுப்பலாம் அந்த கான்ஸ்டன்ட் தான் இங்க கே கேயோட பேரு ரேட் கான்ஸ்டன்ட் அவனுக்கு இன்னொரு பேரும் இருக்கு ஸ்பெசிஃபிக் ரேட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ கே கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ரியாக்டன்ட் பட் இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா நம்ம இந்த ஃபார்முலாவை எழுதும்போ we get rate equals K concentration but நம்ம தியரிட்டிக்கலா பார்க்கும்போ தியரிட்டிக்கலா இல்ல பிராக்டிக்கலா பார்க்கும்போ பட் பிராக்டிக்கலா இதை நம்ம பார்க்கும்போ நமக்கு இந்த ஃபார்முலால ஆர் இந்த எக்ஸ்பிரஷனை டிரைவ் பண்ணும்போ R is equal to K concentration R பவர்ல 1 2 3 இருக்கும் அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் அப்போ ஒரே நிமிஷம் பவர் எக்ஸ் இருக்கும் இங்க எக்ஸ்ங்கிறது என்ன இதத்தான் நம்ம ஆர்டர் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இந்த ஆர்டருங்கிறது பிராக்டிக்கல் வேல்யூவா இல்ல தியரிட்டிக்கல் வேல்யூவா இந்த ஆர்டரை நம்மளால தியரிட்டிக்கலா பார்க்க முடியாது பிராக்டிக்கலா தான் கண்டுபிடிக்க முடியும் கிளியரா புரிஞ்சுச்சா திஸ் இஸ் ஆக்சுவலி a practical value ஓகே ஸோ ஓவராலா நம்ம இப்போ என்னெல்லாம் பார்த்துருக்கோம் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் அதுக்கப்புறமா இன்ட்ரோடக்டரி பேஜ்ல உங்களோட என்சிஆர்டியோட ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுல தெர்மோடைனமிக்ஸ் எதுக்காக இருக்கு ஈக்லிபிரியம் எதுக்காக இருக்கு கெமிக்கல் கைனெட்டிக்ஸ் எதுக்காக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க தெர்மோடைனமிக்ஸ் ஒரு ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற கண்டிஷனை சொல்லும் ஈக்லிபிரியம் அந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும் நாட் த ஸ்பீட் ஜஸ்ட் த டைம் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லும் ஃபைனலா கெமிக்கல் ரியாக்ஷன் நம்மளோட ரியாக்ஷன் என்ன ஸ்பீட்ல நடக்குது என்ன ஸ்பீட்ல நடக்குது அப்படிங்கறத பத்தி பேசும் this part is asked 3 times in NEET ஓகேவா இது முக்கியம் அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் ரேட்னா என்னங்கறத
ஸ்பீடோட ஃபார்முலா வச்சு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம படிச்சிருந்தோம். கான்சன்ட்ரேஷன் பை டைம் டேக்கன் வரும்பா. இதில் ஏன் ரியாக்டன்ட்க்கு மைனஸ் வருது? ஏன்னா கான்சன்ட்ரேஷன் குறையுது. ஏன் ப்ராடக்ட்க்கு இங்கே ப்ளஸ் வருது? ஏன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் ரியாக்ஷன் நடக்க கூடுது அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட்டு, ஆவரேஜ் ரேட் இதை பார்த்தோம். தென் ஒரு நிமிஷம். தென் நம்ம ஒரு ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதும்போ ஏன் அந்த நம்பர் ஆஃப் மோல்ஸை 1/ல எழுதுறோம் அப்படிங்கிறத பற்றி பேசணும். ரீசன் பீயிங் தட் நமக்கு நிறையா எவ்வளோ ரியாக்டன்ட் இருந்தாலும் எவ்வளோ ப்ராடக்ட் இருந்தாலும் ஒரு ரியாக்டன்ட்டோட ரேட்டு ஒரு ப்ராடக்டோட ரேட்டு தான் வேணும். அப்போ 3 A இருக்குன்னா ஒரு ஏக்கு 1/3, 2 B இருக்குன்னா ஒரு பிக்கு 1/2 அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரேட் எக்ஸ்பிரஷனை பற்றி சொல்லியிருப்பேன். ரிமெம்பர், திஸ் கைண்ட் ஆஃப் ஃபார்முலா இஸ் ரேட் எக்ஸ்பிரஷன். இட் இஸ் நாட் ரேட் லா ஆர் ரேட் ஈக்குவேஷன். அப்படியேனா ரேட் லானா என்ன ஆர் ரேட் எக்வேஷன்னா என்ன, அங்கே ஏன் ஆர்டர் வருது, ஆர்டரை எப்படி கண்டுபிடிச்சாங்கங்கிற வரைக்கும் சொன்னேன். கிளியரா? ஒரு கதை மாதிரி கோர்வையாக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. ரைட் ரைட் ஓகே. ஒரே நிமிஷம். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டீங்களா? நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒன்று தரேன், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? வில் யூ கைஸ் ட்ரை ரேட் லா as well as rate expression? ஒரு கொஷின் தரேன், ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? ஓகே. ஸோ இதுதான் நம்மளோட கொஷின். இது நீட்டில் கேட்ட ஒரு கொஷின். திஸ் இஸ் அ நீட் PYQ, ரைட்? ஸோ நான் கொஷின் பார்த்து தான் எழுதுகிற மாதிரி இருக்கும் கண்ணா. ஏன்னா கொஷின் வேல்யூலாம் நமக்கு ஞாபகம் வைக்க முடியாது, அதனால். ஸோ ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஒரு ரியாக்ஷன் இருக்குது, that is N2 which is a gas plus H2 which is a gas gives NH3. இது ஒரு கேஸ். சரியா? இந்த மாதிரி பிளெயினாக ஒரு ஈக்குவேஷன் தந்தாங்கன்னா எப்போவுமே இதை பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் ரேட்டெல்லாம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? பேலன்ஸ் பண்ணாமல் அப்படியே கண்டுபிடிக்கக்கூடாது, ஆன்சர் தப்பாக வரும். ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே rate of appearance of ammonia, rate of appearance of ammonia வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 2 into 10 to the power minus 4 mole liter inverse second inverse. Similarly, rate of disappearance of hydrogen is dash. உங்களுக்கு rate of appearance of ammonia கொடுத்துட்டான், rate of disappearance of hydrogen என்னன்னு கேட்டிருக்கான். சரியா? புரிஞ்சுச்சா? you have 4 options here. option 1 வந்து 1 into 10 to the power minus 4. option 2 வந்துட்டு or B வந்துட்டு 3 into 10 to the power minus 4. option C வந்துட்டு 6 into 10 to the power minus 4. and option D வந்துட்டு 4 into 10 to the power minus 4. கிளியரா? ஸோ இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஷனுக்கான ஆன்சர் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஐ நோ இது நம்ம இப்போ பார்த்த கான்செப்ட் பேஸ் பண்ண கொஷின் தான். ஸோ நீங்கள் ரொம்ப குழப்பிக்கலாம் வேணாம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேட்டிருக்கான்? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டிருக்கான். ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் கேட்டிருக்கான். அப்பியரன்ஸ் ஆஃப் அமோனியா கொடுத்துட்டான். இங்கே ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷனும் வந்திருக்கு, ரியாக்டன்ட்டோட ரேட்டும் வந்திருக்கு, ப்ராடக்டோட ரேட்டும் வந்திருக்கு. அப்போ நீங்கள் இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? ரேட் எக்ஸ்பிரஷனா ரேட் லாவா? ரேட் எக்ஸ்பிரஷனா ரேட் லாவா? ரேட் லானா ரியாக்டன்ட்டோட கான்சன்ட்ரேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் ரேட்டு மட்டும்தான் இருக்கும். ரேட் எக்ஸ்பிரஷன்னா
ரியாக்டன்ட்டோட ரேட்டு ப்ராடக்ட்டோட ரேட்டு ரெண்டுமே இருக்கும். அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா ஹைட்ரஜனோட டிஸப்பியரன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது, இந்த ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா கிடையாது, அப்போ பேலன்ஸ் பண்ணணும். இதை எப்படி பேலன்ஸ் பண்ணலாம்? இங்க N2 plus H2 gives NH3, 3 ஹைட்ரஜன் இருந்தா இங்க ஹைட்ரஜனுக்கு 3. சிமிலர்லி இங்க 2 நைட்ரஜன் இருந்தா இங்க நைட்ரஜனுக்கு 2. கரெக்டா? 2 நைட்ரஜன் இருந்தா இங்க அமோனியாக்கு 2. எல்லாம் பேலன்ஸ் ஆயிடுச்சா? பேலன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இவங்களோட ரேட் எக்ஸ்பிரஷனை நம்ம எழுதணும். எப்படி எழுதலாம்? ரேட் ஆஃப் அப்பியரன்ஸ் ஆஃப் NH3 இவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டா? கரெக்டா? ரேட் ஆஃப் டிஸப்பியரன்ஸ் ஆஃப் H2 என்னன்னு கேட்டிருக்காங்க. த ஃபார்முலா இஸ் 3 இருக்கிறதுனால ஹைட்ரஜனுக்கு 1/3, ஹைட்ரஜன் ரியாக்டன்ட்ங்கிறதுனால மைனஸ் டெல்டா H by delta T ஈக்குவல்ஸ் அமோனியாக்கு 2 இருக்கு, ஸோ 1/2 டெல்டா NH3 டிவைடட் பை டெல்டா T. இங்கே நீங்கள் மைனஸை வேணா நெக்லெக்ட் பண்ணிடலாம், காரணம் கொஷின்லேயே டிஸப்பியரன்ஸ் அந்த மைனஸை வேர்ட்லேயே கொடுத்துட்டான். அடுத்ததான் என்ன பண்ணலாம்? 1/3 சாரி இந்த 2வை இப்படிக்கா கொண்டு வந்தீங்கன்னா from right to left shift பண்ணீங்கன்னா you get 2/3 delta concentration of H by delta T. சாரி 2 இந்த சைடில் இந்த 3 எப்படிக்கா கொண்டு வாங்க. சாரி ராகனா, நான் அமோனியா கண்டுபிடிக்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் சொல்லிட்டேன். ஸோ இங்கே டெல்டா H by delta T தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த 3 எப்படிக்கா கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா you get 3/2 delta NH3 by delta T. இப்போ இந்த delta NH3 by delta T இந்த ஒரு வேல்யூவை தான் ஓகே, இந்த ஒரு வேல்யூவை தான் நமக்கு எங்கே கொடுத்துருக்காங்க? இங்கே கொடுத்துருக்காங்க. கரெக்டா? அப்போ இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ், இந்த வேல்யூவை இங்கே அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணி எனக்கு ஆன்சரை சொல்லுங்க பார்ப்போம். யூ கைஸ் ட்ரை இட். மீன்வைல் நானுமே சொல்லியிருக்கேன், நானும் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் எடுத்து காமிக்கிறேன். ரைட், இது வரைக்கும் சொல்லியிருக்கோம், இதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பை ட்ரை பண்ணுங்க. ஐ வில் ஆல்சோ கிவ் யூ த ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ ஃபைனல் ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஐ எம் சப்ஸ்டியூட்டிங் த வேல்யூஸ். நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இஃப் யூ டோன்ட் நோ தென் லுக் அட் மீ. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3/2 இன்டூ இங்கே 2 × 10⁻⁻4 கொடுத்துருக்கான். டே முடிஞ்சிச்சுக்காண்ணா, 2 × கட் பண்ணுறீங்க. த ஆன்சர் இஸ் கோயிங் டு பி வாட்? 3 × 10⁻⁻4. 3 × 10⁻⁻4 எங்கே வந்திருக்கு? ஆப்வியஸ்லி ஆப்ஷன் பியில் வந்திருக்கு. அதனால ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியரா? புரிஞ்சிச்சா? ரைட். இப்போ நம்ம பார்த்த ரியாக்ஷன்ஸ்ல எல்லாமே நம்ம கான்சென்ட்ரேஷனாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் வாட் இஃப் வி யூஸ் அ gaseous reaction? ஒரு gaseous reaction எடுத்தோம்னா அங்க ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி? சாலிட் அண்ட் லிக்விடை பொறுத்தவரை எப்படி சாலிட் அண்ட் லிக்விடை பொறுத்தவரை நம்ம கான்சென்ட்ரேஷன் மாறுதோ, கேஸை பொறுத்தவரை இந்த ரியாக்ஷன் அதோட பார்ஷியல் ப்ரெஷர், ஒரு நிமிஷம், அதோட பார்ஷியல் ப்ரெஷர் தான் மாறும். சரியா? இந்த பாயிண்ட்டை நீங்கள் நல்லபடியாக நோட் பண்ணணும், இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ எப்படி சாலிட் அண்ட் லிக்விட் கான்சென்ட்ரேஷன் வேரி ஆகுதோ அதே மாதிரி கேஸஸில் பார்ஷியல் ப்ரெஷர் வேரி ஆகுது. கரெக்டா? அப்போ நம்ம கேஸ்ன்னு சொல்லும்போது நம்ம படித்த யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இங்கே யூஸ் பண்ணலாமா? ஃபைன், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் இங்கே யூஸ் பண்ணலாமா? நமக்கு யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் PV is equal to nRT அப்படின்னு தெரியும். ரைட் ரைட். இங்க நான் இந்த n என்ன பண்றேன், சாரி v என்ன பண்றேன், ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன். v
ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரேன், லெஃப்ட்லேருந்து ரைட் போனால் அது டினாமினேட்டர் ஆகும். ஸோ P is equal to N/V/RT. இப்போ சொல்லுங்க N/V அப்படிங்கிறது எதை குறிக்கும்? What does this N/V means to? N/Vங்கிறது கான்சென்ட்ரேஷனை குறிக்குமா? கரெக்டா? அப்போ அதை அப்படியே எழுதிக்கலாமா? N/Vங்கிறது கான்சென்ட்ரேஷனை குறிக்கும். அப்போ உங்களோட ஃபார்முலா என்னவா மாறுது? It becomes CRT. கிளியரா? இது வரைக்கும் புரிஞ்சிச்சுல? ஃபைன். ஆர் மேம், இப்போ சாலிட் லிக்விட் கான்சென்ட்ரேஷன் இருக்கு, அதுக்கு பதிலா நம்ம கேஸுக்கு பார்ஷியல் ப்ரெஷரை யூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. அப்போ இந்த கான்சென்ட்ரேஷனுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணணும் தானே கண்டுபிடிக்கணும். நம்ம இங்க பார்ஷியல் ப்ரெஷருக்கு பதிலா தானே கண்டுபிடிச்சிருக்கோம்னு கேட்டிங்கன்னா கரெக்ட், வெரி குட் பாயிண்ட். நைதர் வித் ரெஸ்பெக்ட் டு கான்சென்ட்ரேஷன் மாத்தனேனா இந்த RT அப்படிக்கா போயிடுமா? இந்த RT அப்படிக்கா போயிடுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைட் போயிடுமா? அப்போ C is equal to P/RTங்கிற ஃபார்முலா கிடைக்கும். புரிஞ்சுச்சா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ நம்ம ரேட் எக்ஸ்பிரஷன் எல்லா இடத்துலையும் எங்கெல்லாம் கான்சன்ட்ரேஷன் வருதோ அங்கெல்லாம் கேஸுக்கு P/RT அப்படின்னு போடுறோம். இங்கே Pங்கிறது பார்ஷியல் ப்ரெஷர், Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? சரி, இதை நான் இப்போ இன்னும் கிளியராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி ஐ வில் ஜஸ்ட் ஷோ இட் டு யூ. ஓகேவா? ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன், இது அப்படியே ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறேன். லெட்ஸ் சே ஐ ஹாவ் அ ஃபார்முலா dC/dt. இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக P/RT சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கான்சன்ட்ரேஷனுக்கு பதிலாக P/RT சப்ஸ்டியூட் பண்ணலாமா? சப்ஸ்டியூட் பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? we will get D. இங்கே ப்ரெஷர் பார்ஷியல் ப்ரெஷர் மட்டும்தான் வேரியபிளாக இருக்கும். ஸோ dP டிவைடட் பை dt. dtக்கு முன்னாடி இங்கே உள்ள RT வருமா? கரெக்டா? RT. மேம், எதுக்கு மேம் ஆருக்கும் Tக்கும் டிஃப்ரென்ஷியேட்டே நீங்கள் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆரும் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் Tயும் கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் வேல்யூ பெருசாக மாறப்போகிறது இல்லை, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷனை திருப்பி ரீரைட் பண்ணோம்னா இட் பிகம்ஸ், இந்த RTயை மட்டும் தனியாக எடுத்துடலாமா? 1/RT. சாரி ஒரு ஃப்ளோவில் குட்டி டீ போட்டுட்டேன், மன்னிச்சுக்கோங்க. ஸோ இட் இஸ் dP டிவைடட் பை dt. கிளியரா? இதுதான் நம்மளோட ஃபைனல் ஃபார்முலா. ஓகே, ரைட்? திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் gas. ஓகே, பக்கா. சரி, இப்போ gaseous ரியாக்ஷன்லாம் பார்த்தாச்சு. பட் ஐ எம் ஜஸ்ட் கம்மிங் பேக் டு ஆர் ரேட் ஈக்குவேஷன். இந்த ரேட் ஈக்குவேஷனில் எக்ஸுங்கிறது ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இந்த கேங்கிறது என்னடாக்கனா, வாட் டு யூ மீன் பை திஸ் டேர்ம்? கேங்கிறது நம்மளோட ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் அவனை ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவனுக்கு ரெண்டு பேர் இருக்கு, ஒன்று ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு கூப்பிடுவோம். ஒரு சில பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா, ஃபார்முலாவில் ஸ்பெசிஃபிக் ரேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்ததும் ஜஸ்ட்டு கான்ஸ்டன்ட் இல்லைல்ல, அங்கே கான்ஸ்டன்ட் கொடுக்கல, அப்போ அது ரேட்டு தான், ஆறு தான் நினச்சி சப்ஸ்டியூட் பண்ணிடுவீங்க. அது தப்பு, சரியா? ஸோ இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட்? ஓகே, இப்போ ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ வாட் டு யூ மீன் பை ரேட் கான்ஸ்டன்ட்? ரேட் கான்ஸ்டன்ட்னா என்னது மேம்? வெரி ஈஸி. நில்லுங்க, அசால்ட்டாக சொல்லித்தரேன், கவனிச்சு மட்டும் இருங்க. உங்களுக்கு அசால்ட்டாக எப்படி மார்க் வாங்குறதுன்னு நான் சொல்கிறேன், சரியா? whenever concentration is unity, ஒரு ரியாக்ஷன் நடக்குது, அந்த ரியாக்ஷனோட ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் எப்போ? when concentration
is unity ஒன்னாகுதோ, எப்போ concentration of a reaction ஒன்னாகுதோ அந்நேரம் அந்த ரியாக்ஷனோட ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். இந்த ரேட் கான்ஸ்டன்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனால மாறுமா? மேம் கான்சன்ட்ரேஷனே யூனிட்டின்னு சொல்லிட்டீங்க, ரைட்? கான்சன்ட்ரேஷனே யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டீங்க. அப்போ அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனா இருந்தாலும் அந்த இனிஷியல் கான்சன்ட்ரேஷனும் ஒன்னா தானே இருக்கும், கரெக்டா? even if we take initial concentration, that is also going to be 1 in this case. அப்போ initial concentration depend பண்ணாது, doesn't depend on initial concentration. புரிஞ்சுச்சா? தெளிவா இருக்கா? yes ma'am, class till Gayatri depends rakana. I'll try to wrap up by 8:30. okay, I'll try to wrap up by 8:30 max to max 9 o'clock. fine. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது it is nearly 5 to 6 times asked in NEET. 5லேருந்து 6 தடவை இதை பேஸ் பண்ணியே கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது பாயிண்ட், மேம் அப்போ அது இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காதுன்னா எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்? இட் டிபெண்ட்ஸ், ஓ சாரி டாக்கண்ணா, கொஞ்சம் கீழே எழுதுறேன். ஓகே, ஐ ஜஸ்ட் wrote it. அப்போ இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை இவன் டிபெண்ட் பண்ண மாட்டேங்கிறானா, எதை டிபெண்ட் பண்ணியிருப்பான்? இட் டிபெண்ட்ஸ் only on temperature. Temperature மாறினா rate constant மாறும். or in other words specific-ஆ சொல்லணும்னா rate constant is directly proportional to temperature. ஓகேவா? rate constant is directly proportional to temperature. fine. okay, இப்போ ரேட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொன்னீங்க. அது இல்லாமல் வேற எதையாச்சும் டிபெண்ட் பண்ணி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இட் வில் ஆல்சோ டிபெண்ட் ஆன், இந்த 2 ஃபேக்டர் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேஸ்ட் ஆன் திஸ் கொஸ்டின்ஸ் வில் பி ஆஸ்க். அதனால தான் சொல்கிறேன், இது ரெண்டும் ரொம்ப முக்கியம். என்னதான் அது கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இல்லைனாலும் டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? கரெக்டா? ரியாக்டன்ட்டோட நேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்குமா? ஆமாம். அண்ட் ஃபைனலி இஃப் இன் கேஸ் நம்ம கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணோம்னா அந்த ரியாக்ஷனோட ரேட்டு மாறும். ரியாக்ஷனோட ரேட்டு மாறுதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டும் மாறும், which means it is also dependent on rate of a reaction. புரிஞ்சுச்சா? கிளியரா? ஃபைன், நோ டவுட் so far. டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க, we will clarify it and then we will move on with the next part. yes okay. இப்போ அடுத்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி I'll give you guys some break எடுத்துட்டு வாங்க. பிரேக் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆர்டரை பற்றி, மாலிகுலாரிட்டி பற்றி, 0 ஆர்டர் ரியாக்ஷன், ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன், அந்த மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பார்ட்லாம் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் பிரேக் எடுத்துட்டு டான்னு வந்துருங்க. ஜஸ்ட் கிவ் மீ 1 minute, ஓகே? என்னடா இது ஃபுல்லாக இருட்டிருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் கிவ் மீ one minute ஆஃப் டைம். ஏன்னா ஐ ஜஸ்ட் ஹாவ் டு டேக் ஆர் அது என்ன சொல்லுவாங்க, அந்த பிரேக்குக்கு ஒரு பேம்ப்ளெட் நான் வச்சிருக்கேன், அதை ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? ரைட்டா? எஸ். ஸோ எஸ் டாக்கனா பிரேக் எடுத்துருங்க. லைக் போடாதவங்க மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. அண்ட் எஸ், ப்ளீஸ் கோ ஹாவ் யூர் பிரேக் அண்ட் பி பேக் ஆன் டைம். ஓகே, இங்கே டைமர் ஓடிட்டே இருக்கு. ஸோ ப்ளீஸ் பி பேக் ஆன் டைம்.
அட சரி ஓகே ஃபைன்.
Yes. Hi, hello, welcome champions. I hope my audio videos are all clear, perfect and picture perfect. So, இப்போ நம்ம செஷனை திருப்பி ஆரம்பிக்க போறோம், revamp பண்ண போறோம். And yes, shall we start the session? எல்லாரும் வந்துட்டீங்களா? Revamp பண்ண போறோம். And yes. Hi Shiha. Hi Akshaya. Welcome on board my dear. Yes. So, session இப்போ ஆரம்பிக்கலாமா? Shall we? Okay. 1 minute. Pin எங்க வச்சேன்? ஓகே, இப்போ நம்ம ரேட்னா என்ன, ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன, ரேட் லானா என்ன, ரேட் எக்ஸ்பிரஷனா என்ன, டைப்ஸ் ஆஃப் ரேட் என்ன, அண்ட் ஏன் அந்த ஃபார்முலாஸ்லாம் வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்டான ரீசன்ஸ் பார்த்துட்டோம். கரெக்டா? இப்போ நான் ரேட் கான்ஸ்டன்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டேன். கரெக்டா? ஐயோ, ரேட் கான்ஸ்டன்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். பட் இந்த ரேட் கான்ஸ்டன்ட்கான யூனிட்டை எப்படி கண்டுபிடிப்போம்? டேக்கனா ரேட் கான்ஸ்டன்ட்கான யூனிட்டை நம்ம அந்த ரியாக்ஷனோட ஆர்டரை வச்சு தான் கண்டுபிடிப்போம். இன்ஃபேக்ட் கொஷின்ஸ்லயே உங்களுக்கு ஆர்டர் தராம ஆர்டர் பேஸ் பண்ண கொஷின் தந்தாலும் ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை பார்த்து ஓகே இந்த யூனிட்டா அது 0 ஆர்டர் தான், இந்த யூனிட்டா இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் தான் உங்களால சொல்ல முடியும். சரியா? கிளியரா? எஸ். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நல்லா கவனிங்க, திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எல்லாருக்கும் R is equal to K concentration of reactant power N ன்னு தெரியும். என்னங்கிறது ஆர்டர், ஸோ நான் ஆர்டரை விட்டுறேன். ஜஸ்ட் லைக் தட் ரேட்டுக்கான யூனிட், கான்சன்ட்ரேஷனுக்கான யூனிட்டை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ வாட் இஸ் த யூனிட் ஃபார் ரேட் ராக்கனா? இட் இஸ் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ். கரெக்டா? ரேட்கான யூனிட் மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸா? ஓகே, அடுத்ததா கேக்கான யூனிட் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சிருங்க. கான்சன்ட்ரேஷனுக்கான யூனிட் என்ன? மோல் லிட்டர் இன்வர்ஸ். மோல் லிட்டர் இன்வர்ஸ். இது எங்கேருந்து நமக்கு வந்துச்சு? மோலுங்கிறது நம்பர் ஆஃப் என் வேல்யூ, லிட்டருங்கிறது வால்யூம், N/V ஃபார்முலாலேருந்து வந்திருக்கு. சரியா? ரைட்டா? ஓகே, இப்போ இதுக்கு பவர் ஒரு N இருக்கு. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த கேக்கான எக்ஸ்பிரஷனை தான் நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் என்ன அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாமா? கரெக்டா? இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் என்ன நான் அப்படியே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாமா? கொண்டு போனால் இங்கே நியூமரேட்டர் இருக்கிறது ஆப்போசிட் சைடுக்கு போகும்போது டினாமினேட்டராக மாறும். அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் டிவைடட் பை மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் N. இப்போ நிறையா பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? ஓகே, இங்கே மோல் லிட்டர் இன்வர்ஸ் இங்கே மோல் லிட்டர் இன்வர்ஸ் கட் பண்ணிடலான்னு நினைப்பாங்க. அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா பவரில் என்ன இருக்குது உங்களுக்கு என்னென்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை இன்னும் ஈஸியாக எழுத இந்த ஹோல் டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கு கொண்டு வரும். டினாமினேட்டர் நியூமரேட்டருக்கு வருதுன்னா பவர் இங்கே ப்ளஸ்னா மேலே போகும்போது மைனஸ். கரெக்டா? கரெக்டா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், மோல் சாரி ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் க்ரீனில் எழுதுறேன். மோல் லிட்டர் இன்வர்ஸ் செகண்ட் இன்வர்ஸ் இதை நான் ஈக்குவேட் பண்ணிக்கிறேன் இன்டு மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் N மைனஸ் N. டினாமினேட்டர் நியூமரேட்டர் ஆயிடுச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? AB இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஓகே,
இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணா we get the formula. இதையும் ஒண்ணா எழுதணும்னா it is mole liter inverse. இங்க ஒரு 1 இருக்கா கரெக்ட்டா? இங்க மைனஸ் n இருக்கா? 1 minus n second inverse. So இப்படி தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்துச்சு. ரேட் கான்ஸ்டன்ட்கான யூனிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்க என்னங்கிறது எதை மெஷர் பண்ணும்? ஆர்டரை மெஷர் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆர்டர் 0வா 1ஆ 2ஆங்கிறத பேஸ் பண்ணி உங்களால உங்களோட ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை சொல்ல முடியும். லெட்ஸ் சே நான் ஆர்டரை எடுத்துக்கிறேன் சரியா? ஸோ ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். ஃபைன். இந்த பாக்ஸில் ஃபார்முலா 0th ஆர்டர், ஃபர்ஸ்ட் ஆர்டர், செகண்ட் ஆர்டர், அப்புறம் தேர்ட் ஆர்டர். கரெக்டா? இதை நான் டிவைட் பண்ணுறேன். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா here you have order, here you have rate constant கான யூனிட். இப்போ ஆர்டர் 0 ஆகுது. ஆர்டர் 0 ஆகுது. 0வை என்னக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணா இங்க மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 வருமா? கரெக்ட்டா? அப்போ மோல் லிட்டர் இன்வர்ஸ். செகண்ட் இன்வர்ஸ் நம்ம அஃபெக்டே ஆகாது. செகண்ட் இன்வர்ஸ். அடுத்ததா ஆர்டர் 1 ஆட் பண்ணுங்க. இங்க n 1 ஆயிருமா? 1 minus 1 0. Anything power 0. Anything power 0 is equal to 1. கரெக்ட்டா? அப்போ இதை அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? சப்ஸ்டிட்யூட் பண்ணா மோல் லிட்டர் இன்வர்ஸ் போயிடும், செகண்ட் இன்வர்ஸ் மட்டும் இருக்கும். ரெண்டாவது ஆர்டர் 2ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்போ 1 minus 2 minus 1. அப்போ இது என்ன ஆகும்? மோல் வந்து மோல் இன்வர்ஸ் ஆகும். லிட்டர் இன்வர்ஸ் லிட்டர் ஆய் செகண்ட் இன்வர்ஸ் அப்படியே இருக்கும். சிமிலர்லி 3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. 1 minus 3 minus 2. கரெக்ட்டா? அப்போ it becomes mole minus 2 liter minus 1 second minus 1. புரிஞ்சுச்சா? Is that clear? Is that clear? So இந்த மாதிரி தான் நீங்க ஆர்டரை வச்சு ரேட் கான்ஸ்டன்ட்கான யூனிட் கண்டுபிடிக்கணும். ரிமெம்பர், நான் ஏன் இதை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லித்தரேன்னா சும்மா வேலை இல்லாமல் இல்லை. திஸ் one part will really help you in problemsல உங்க ஆர்டரை கண்டுபிடிக்க உதவும். ஆர்டரை ரேட் கான்ஸ்டன்ட்டோட யூனிட்டை வச்சு கண்டுபிடிச்சு அதை நீங்க வேற இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்ற மாதிரி இருக்கும். அதனால தான் இதை சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளியரா? ரைட்? ஓகே. ஒரு நிமிஷம். இப்போ இது நல்லா பார்த்துட்டீங்களே. இது பேஸ் பண்ணி ஒரு PYQ கேட்குறேன். நோட் பண்ணிக்கோங்க. ட்ரை இட் அவுட். ஓகேவா? ப்ளீஸ் ட்ரை திஸ் கொஸ்டின். ஸ்பெசிஃபிக் rate of a reaction is 6.2 into 10 to the power minus 4 mole liter inverse second inverse. Then order of the reaction is. Order என்னவா இருக்கும் நீங்க கண்டுபிடிக்கணும். You have 4 options. நான் போர்டில் எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. You have 4 options. Option A 1, option B 0, option C 2, option D 3. So யோசிச்சு சொல்லுங்க. சாரி 3 வராது, 1.5.
யோசிச்சு சொல்லுங்க, what could be the right answer? Hi Ramanathan, welcome on board. Ramanathan அன்பு welcome on board கண்ணா. So answer பண்ணுங்க, try it out. Very good. D தானா? Answer சொல்லிட்டீங்க சரி, பட் D தானா? யோசிச்சு பாருங்க. நமக்கான ஃபார்முலா என்ன? ரேட் கான்ஸ்டன்ட் ஓட யூனிட் கான ஃபார்முலா மோல் லிட்டர் இன்வர்ஸ் 1 minus n செகண்ட் இன்வர்ஸ். இங்க பாருங்க, ஃபார்முலா மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படியே வந்திருக்கு. அப்ப இங்க n-க்கு பதிலா யார் வந்திருக்கலாம்? இந்த மோல் லிட்டர் இன்வர்ஸ் அப்படியே வந்திருக்கு. அப்ப இங்க n-க்கு பதிலா யார் வந்திருக்கலாம்? if in case நான் n-க்கு பதிலா 0 சப்ஸ்டிட்யூட் பண்ணா மோல் லிட்டர் இன்வர்ஸ் பவர் 1 வந்திருக்கும். அது அப்படியே சப்ஸ்டிட்யூட் ஆயிருக்கும். செகண்ட் இன்வர்ஸ் அப்படியே வந்திருக்கும். அப்போ n என்னவா இருந்திருக்கலாம்? what could be your n value? நான் முன்னாடி சொல்லி தந்த மாதிரி n value 0வா இருக்கும். கரெக்ட்டா? அப்போ order of this reaction is option B. option B தான் உங்களுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? கிளியரா? yes, no doubt so far, right? okay. இப்போ அடுத்ததா determination of rate of law. determination of rate of law இத பத்தி தான் பார்க்க போறோம். சரியா? உங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. A plus B gives D. இந்த மாதிரி உங்கள்ட்ட ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இந்த ரியாக்ஷன்ல என்ன நடக்குது? I am doing some sort of experiments. நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை நடத்துறேன். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸோட ரிசல்ட்டை நான் டேபிளோ காலமா போட்டு பார்க்குறேன். ஓகேவா? ஹாய், ஸ்டடி வித் மீ, வெல்கம் ஆன் போர்ட். ஸோ இந்த ரியாக்ஷனோட என்டையர் டேட்டாவை நான் ஒரு டேபிளா போடுறேன். டேபிளா போடும்போது எனக்கு என்னென்ன வேல்யூஸ் வரும்? I can write concentration of A, I can write concentration of B, and I can write concentration of D. கரெக்டா? இது வரைக்கும் கிளியரா இருக்கா? எஸ். இங்க கான்சென்ட்ரேஷன் ஆஃப் D உங்களால சொல்ல முடியலன்னா கூட ரேட்டை பத்தி பேசலாம்ல. இனிஷியல் ரேட் எப்படி இருக்குங்கிறத பத்தி பேசலாம்ல. ஆப்வியஸ்லி நீங்க எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரேட் வேல்யூ கிடைச்சிரும். ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்ன நடக்குது? கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்துட்டு 0.5 இருக்கு. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் Bயும் அதே இடத்துல 0.5 இருக்கு. ரேட் வந்துட்டு 4 into 10 to the power minus 4 இருக்கு. அடுத்ததா செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களோட ஒரு நிமிஷம். செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல உங்களோட கான்சென்ட்ரேஷன் ஆஃப் A வந்துட்டு 0.5, கான்சென்ட்ரேஷன் ஆஃப் B வந்துட்டு 1, and rate of the reaction 8 into 10 to the power minus 4 ஆயிடுச்சு. திருப்பி நான் விடலையே, நான் திருப்பி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நடத்துறேன். அப்படி நடத்தும்போ என்னோட தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல என்னாச்சு? in my third experiment concentration of A என்னவா மாறுது? concentration of A 1 மாறுது. concentration of B 0.5 தான் இருக்கு. and initial rate of the reaction அந்த நேரத்துல 1.6 into 10 to the power minus 3 இருக்கும். இப்போ நான் இங்க சொல்லி இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? 1 minute. நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த வேல்யூஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா? this entire range of values. இந்த வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்துருவாங்க.
ஃபைனலா உங்கள்ட்ட இதுல இருந்து என்ன கேட்பாங்க தெரியுமா? இதுல இருந்து ரேட் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இங்க இருந்து எப்படி ரேட் எக்ஸ்பிரஷனை கண்டுபிடிக்கலாம்? ஃபார்முலா பார்த்தா அப்பப்பா பெருசா இருக்குப்பா, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்லாம் யோசிப்போம். பட் ரொம்ப ஈஸி, நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டிய விஷயம், ப்ளீஸ் நோட் இட் டவுன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? அட மேலே எழுதணுமோ, ஒரே நிமிஷம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? எங்கெல்லாம் concentration of A constant னு பாருங்க. So make concentration of A constant in 2 of experiments. ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்ல concentration of A constant ஆக்கணும். இங்க எங்கெல்லாம் concentration of A constant? இங்கேயும் இங்கேயும். பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன? Then compare change in concentration of B with respect to change in rate. உங்களோட concentration B யும் ரேட்டும் எப்படி மாறுதுன்னு பார்க்கணும். இப்போ A கான்ஸ்டன்ட் ஆயிடுச்சா இந்த ரெண்டு இடத்துலயும்? B என்னவா இருக்கு? It has increased to a factor of 1. கரெக்டா? சாரி, it has increased to a factor of 2. ரெண்டு மடங்கா இருக்கு. ரேட் என்னவா இருக்கு? அதுவும் it has increased to a factor of 2. அப்ப இங்க என்ன ரிலேஷன் தெரியுது? B இன்க்ரீஸ் ஆனா A யும் இன்க்ரீஸ் ஆகுது. B ரெண்டு மடங்கானா ரேட்டும், சாரி A இல்ல ரேட் ராக்கனா, சாரி B ரெண்டு மடங்கானா ரேட்டும் ரெண்டு மடங்கு ஆகுது. அப்ப இங்க ஃபைனலா நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ரேட் is directly proportional to concentration of B அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டோம். இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப், இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல A கான்ஸ்டன்ட்டா வச்சிட்டோமா? செகண்ட் ஸ்டெப்ல make concentration of B constant. B ஓட கான்சென்ட்ரேஷனை கான்ஸ்டன்ட்டா வைங்க. சேம் அதே மாதிரி தான் in any 2 experiments. இங்க எங்கெல்லாம் B கான்ஸ்டன்ட்டா இருக்கு நோட் பண்ணுங்க. நான் கிரீன் கலர்ல மார்க் பண்றேன், இங்கேயும் இங்கேயும். சோ B இங்கேயும் இங்கேயும் தான் கான்ஸ்டன்ட்டா இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல இட் வாஸ் 0.5. தேர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ல 1 ஆயிருச்சு, which means ரெண்டு மடங்கா மாறி இருக்கு. ரேட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன்ல அது 4, செகண்ட் எக்ஸ்பிரஷன்ல அது 1.6 into 10 to the power minus 3. அதாவது 16 into 10 to the power minus 4 ஆ மாறி இருக்கு. அப்ப இங்க சேஞ்ச் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 4 மடங்கு ஆயிருக்கு. A டபுள் ஆகும்போ ரேட் 4 மடங்கு ஆகுது. அப்போ இங்க உள்ள எக்ஸ்பிரஷன், ஃபைனல் எக்ஸ்பிரஷன் என்ன? ரேட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு A ஸ்கொயர். அதாவது A டபுள் ஆச்சுன்னா ரேட் 4 மடங்கு ஆகும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஆன்சர்ஸையும், இது 1 இது 2ன்னு எழுதிக்கலாமா? இத ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? போட்டு விடுங்க. எக்ஸ்பிரஷன்ல போட்டிங்கன்னா your final answer, your final answer is going to be R is equal to constant K add பண்ணுங்க. இங்க A ஸ்கொயர் இருக்கா? அப்படியே வந்துரும். ஓகே, A ஸ்கொயர் அப்படியே வந்துரும். மேல concentration of B இருக்கா? அது அப்படியே substitute பண்ணுங்க. This is going to be what? This is going to be your final answer. Okay va? Clear? Ayyo. This is going to be your final answer. Clear? Is that clear? Is that clear? நான் இப்போ உங்களுக்கு சொல்றதுனால ரொம்ப நேரம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பட் நீங்களா இந்த क्वेश्चंसலாம் பிராக்டீஸ் பண்ணும்போது within seconds சால்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட்
ஒரு 10 செகண்ட் क्वेश्चन பார்த்து ஆன்சர் பண்ணிர முடியும் ஓகேவா ஹாய் ராகவி குட் மார்னிங் ராமநாதன் the answer is a square b கணா a square b clear இப்போ இந்த ரியாக்ஷனோட இந்த क्वेश्चन முடியல ஒரு சில நேரத்துல இந்த மாதிரியான क्वेश्चन கேட்டிட்டு ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிங்க எப்படி ஓவரால் ஆர்டர் கண்டுபிடிங்க அப்படினும் சொல்லுவாங்க நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒண்ணுதான் a ஓட ஆர்டர் 2 2 பிளஸ் b ஓட ஆர்டர் 1 1 ஓவரால் ஆர்டர் 3 இதுவே ஆர்டர் ஆஃப் a கேட்டாங்கன்னா 2 b கேட்டாங்கன்னா 1 சோ இந்த மாதிரியும் இந்த क्वेश्चनல இருந்து கேட்பாங்க கிளியரா புரிஞ்சு வெச்சுக்கோங்க fine yes very good okay இப்போ ஒரு நிமிஷம் ஆக்சுவலா நான் PYQs பார்க்கும்போது தான் தெரியுது நான் இது பார்த்திருக்கேன் பட் இவ்வளோதான் கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு டக்குன்னு ஓடல this is highly important ரக்கனா ஏன்னா கிட்டத்தட்ட 6-7 தடவை இந்த क्वेश्चन வந்திருக்கு ஐ மீன் இதே மாடல் क्वेश्चन வந்திருக்கு சரியா ஒன்னு ரேட் எக்ஸ்பிரஷன் கேக்குறாங்க இல்ல ஆர்டர் கேக்குறாங்க ஓவரால் ஆர்டர் கேட்டா a b ஓட பவர்ஸ் ஆட் பண்ணுங்க ஆர்டர் ஆஃப் a b னு தனித்தனியா கேட்டா தனித்தனியா எழுதுங்க கிளியரா டவுட் இல்லல ஃபைன் ஓகே இப்போ ஆர்டரை பத்தி நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் see whenever we have a reaction அதுல எப்படி ஆர்டரை கண்டுபிடிக்கலாம் அந்த ரியாக்ஷன்ல எத்தனை ரியாக்டன்ட் இருந்தாலும் சரி let's say we have a plus b gives c இப்போ a ஓட ஆர்டர் வந்துட்டு 2 இருக்கு b ஓடது 3 இருக்கு ஆர் 3 வரதுக்கான சான்சஸ் இல்ல 1 இருக்கு அப்படினா then இந்த ரியாக்ஷனோட ஓவரால் ஆர்டர் அப்படிங்கிறது it is equal to 2 plus 1 2 plus 1 3 sum of order of the reactants இது first விஷயம் இப்போ quick question order பாசிட்டிவா இருக்க முடியுமா எஸ் இந்த ஆர்டர்னால பாசிட்டிவா இருக்க முடியும் ஆர்டர் நெகட்டிவா இருக்குமா இருக்கும் ஜீரோவா இருக்குமா இருக்கும் ஃபிராக்ஷனலா இருக்குமா இருக்கும் ஆர்டர்னால இந்த 4 வகையிலையும் இருக்க முடியும் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சரியா அதுக்கு அப்புறமா ஆர்டர் ஒரு ரியாக்ஷனோட ஆர்டர் இன்க்ரீஸ் ஆக அந்த ரியாக்ஷனோட ரேட் எப்படி இருக்கும் ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட் ஆர்டர் ஆஃப் a reaction is inversely proportional to rate ஓகேவா அப்போ ஆர்டர் இன்க்ரீஸ் ஆச்சுனா ரேட் குறையும் ஸ்பீடு குறையும் அந்த ரியாக்ஷன் ஸ்லோவா நடக்கும் அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த கேसेसல ஆர்டர் வந்து it's not or the reaction is mostly rare as order increases நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் ரியாக்ஷன்லாம் ரொம்ப ரொம்ப ரேரா நடக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்லோவா நடக்கும் ஒரு சில இடத்துல தான் ஒரு சில கண்டிஷன்ஸ்ல தான் நடக்கவே செய்யும் சோ இத நோட் பண்ணி வெச்சுக்கோங்க கிளியரா இப்போ ஆர்டரை பத்தி பார்த்துட்டோம் அடுத்ததா மாலிகுலாரிட்டியை பத்தி பேசணும்ல கரெக்ட் தானே எஸ் சோ நான் மாலிகுலாரிட்டியை பத்தி இங்கேயே பேசிடுறேன் ஐயோ 1 minute ஓகே ஆர்டர் பத்தி பேசிட்டேன் அடுத்ததா மாலிகுலாரிட்டியை பத்தியும் பேச போறேன் ஓகேவா சோ த டிஃபரன்ஸை பார்த்தலாம் மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது என்ன let's say I have a reaction 2a plus b gives c இங்க total number of reactants
2A ஒரு B இருக்கா? அப்போ total number of reactants என்ன? இங்க 3. So எத்தனை number of reactants இருக்கு அப்படிங்கறத சொன்னேனா அது molecularity. molecularityனால பாசிட்டிவா இருக்க முடியுமா? அதனால கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்க முடியும். நெகட்டிவா இருக்க முடியுமா? நெகட்டிவா இருக்க முடியாது. ஃபிராக்ஷனலா இருக்க முடியுமா? ஃபிராக்ஷனலா இருக்க முடியாது. ஜீரோவா இருக்க முடியுமா? அப்படியும் இருக்க முடியாது. நெக்ஸ்ட், பொதுவாவே ஆர்டரை வந்துட்டு நம்மனால காம்ப்ளெக்ஸ் as well as simple or elementary reaction அப்படின்னு சொல்லுவோம். elementary reactionல பார்க்க முடியும். reason being that complex reaction பொறுத்தவரை அதோட slowest reaction எடுத்து உங்களால கண்டுபிடிக்க முடியும். elementary reaction பொறுத்தவரை power of reactant என்னன்னு பார்த்துட்டு or power இல்ல stoichiometric value, power னும் சொல்லலாம், stoichiometric value னும் சொல்லலாம், everything is same. stoichiometric value of reactant வச்சு சொல்ல முடியும். molecularity பொறுத்தவரை molecularity நம்மனால elementary reactionல மட்டும் தான் பார்க்க முடியும். complex reactionல பார்க்க முடியாது, கண்டுபிடிக்கிறது கஷ்டம். also molecularityங்கிறது ஒரு தியரிட்டிக்கலா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ. ஏன்னா இந்த எக்ஸ்பிரஷன், இந்த ஈக்குவேஷன் கொடுத்தாவே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? 2 + 1 இதோட molecularity 3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பட் காம்ப்ளெக்ஸை பொறுத்தவரை it is a practical value. அதை நீங்க practicalா தான் or இந்த மாதிரி ஒரு சில குறுக்கு வழி வச்சு தான் கண்டுபிடிக்க முடியும். புரிஞ்சுச்சா? கிளியரா? எஸ். ஸோ ஆர்டர்னா என்ன, மாலிகுலாரிட்டினா என்னங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டு டிஃபரன்சஸும் ரொம்ப முக்கியம். எஸ்பெஷலி மாலிகுலாரிட்டியை நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷனில் தான் பார்க்க முடியும். அதோட தியரிட்டிக்கல் வேல்யூ, அதோட வேல்யூஸ் இப்படிலாம் இருக்காது அப்படிங்கிறத பார்த்து வச்சுக்கணும். கிளியரா? எஸ். ஆல்சோ ஒரு நிமிஷம், எலிமெண்டரி ரியாக்ஷன்னா என்ன, காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. நமக்கே தெரியும், ஒரு ரியாக்டன்ட் டைரக்டா ப்ராடக்டா மாறுச்சுன்னா அது வந்து எலிமெண்டரி. இல்ல மேம் அது ஒரு இன்டர்மீடியட்டா மாறிதான் ப்ராடக்டா மாறுதுன்னா அது நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஸோ அது வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியுங்கிறதுனால நான் ரொம்ப டீட்டெயிலாக அதை பற்றி பேச விரும்பல. வில் டைரக்ட்லி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் பார்ட் ராக்கண்ணா. ஓகேவா? ஓகே முகமது ஹஃபீஸ், இட் டிபெண்ட்ஸ் ராக்கண்ணா. ஏன்னா ஒவ்வொரு பிடிஎஃப்பும் உங்களோட டைம் ஃப்ரேமை பொறுத்து நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருப்போம். லெட்ஸ் சே 7 days நம்ம எக்ஸாம்க்கு இருக்குன்னா 7 daysல நம்மளால கவர் பண்ணக்கூடிய போர்ஷன்ஸை அந்த 7 days போதும் வீடியோவில் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பேஸ்ட் ஆன் த டேஸ், பேஸ்ட் ஆன் த டியூரேஷன் உங்களுக்கு கொடுத்துருப்போம். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பிடிஎஃப்ஸை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, அடுத்ததான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். டேக்கனா சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னடா அர்த்தம்? What do you mean by pseudo first order reaction? எந்த ஒரு ரியாக்ஷன்ல ஆர்டர் இஸ் ஈக்குவல் டு 1. ஆனா மாலிகுலாரிட்டி எப்படி இருக்கும்? மாலிகுலாரிட்டி 1 இருக்காது. மாலிகுலாரிட்டி is more than 1 அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த ரியாக்ஷனை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஓகேவா? ஆர்டர் 1 இருக்கு, மாலிகுலாரிட்டி எப்படி இருக்கு? கிரேட்டர் டு 1 இருக்கு. அந்த இடத்துல நம்ம அதை சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஸோ சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியம் கண்ணா. இன்வர்ஷன் ஆஃப் கேன் சுகர், அப்புறம் அசிட்டிக் ஆசிட் ஒரு ரியாக்ஷன்,
அந்த இடத்துல எல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். கிளியரா? எஸ். அடுத்ததா இன்டகிரேட்டட் ரேட் லா. இப்போவே சொல்லிடுறேன், இன்டகிரேட்டட் ரேட் லால அந்த எக்ஸ்பிரஷனை நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சிபிஎஸ்சியில் பண்ண மாதிரி 5 மார்க் டேபிளில் படிச்சுட்டு இருக்காதீங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் தட். இன்டகிரேட்டட் ரேட் லாவை ஒரு நிமிஷம், இன்டகிரேட்டட் ரேட் லாவை பொறுத்தவரை நமக்கு ஃபார்முலாஸ் தான் முக்கியம். சரிங்களா? நமக்கு மெயினாக ஃபார்முலாஸ் தான் முக்கியமாக இருக்கும். ஸோ 0 ஆர்டரில் என்னென்ன ரியாக்ஷன்ஸ், ஃபர்ஸ்ட் ஆர்டரில் என்னென்ன ரியாக்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆல்சோ பொதுவாகவே whenever surface area increases, rate of reaction increases. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங்கில் படிச்சிருப்பீங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியம்டாக்கண்ணா, இது ரொம்ப முக்கியம். டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ்னாவே அவங்களோட ஆர்டர் ஒன்றா தான் இருக்கும். ஓகேவா? டீகம்போசிஷன் ரியாக்ஷன்னாவே அவங்க ஆர்டர் ஒன்றா தான் இருக்கும். ரெண்டாவது, டீகம்போசிஷன் ரியாக்ஷன்ஸை பொறுத்தவரை ப்ளீஸ் கீப் திஸ் இன் மைண்ட். டீகம்போசிஷன் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஒரு மெட்டல் சர்ஃபேஸில் ரேட்டு இன்க்ரீஸ் ஆகும். சரியா? ஸோ திஸ் இஸ் சம்திங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பார்ட்டில் உங்களுக்கு என்சிஆர்டியில் ஒரு குட்டியாக ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா பிவைக்யூஸ் படித்தவங்களுக்கு தெரியும், அந்த டங்ஸ்டன் மெட்டல் ஷீட்டுக்கு மேலே ஒரு டீகம்போசிஷன் ரியாக்ஷன் என்ன ஆர்டர் ரியாக்ஷன், ஆர் அது ஸ்பீடாக நடக்குமா ஃபாஸ்ட்டாக நடக்குமாங்கிற மாதிரி ஒரு பிவைக்யூ இருக்குது. ஐ ஹோப் யூ கைஸ் ரிமெம்பர் தட் பிவைக்யூ. அந்த மாதிரியான கொஷின்ஸ்லாம் இது ரொம்பவே உதவும். சரியா? Is that clear? ஓகே, இப்போ இன்டகிரேட்டட் ரேட் லாவை பொறுத்தவரை நம்ம 0 ஆர்டர்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். 0 ஆர்டர். 0 ஆர்டர்ல ஃபர்ஸ்டா நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா எது? Do you guys remember it? இனிஷியல் கான்சென்ட்ரேஷனை வச்சு ஃபைனல் கான்சென்ட்ரேஷனை வச்சு இனிஷியல் கான்சென்ட்ரேஷன் கண்டுபிடிப்பாங்கல்ல, ஞாபகம் இருக்கா? கான்சென்ட்ரேஷன் at time t is equal to C0 minus KT. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன். ஆல்சோ இதற்கான ஒரு கிராஃபும் இருக்கு. இஃப் யூ கைஸ் ரிமெம்பர் இட், யூ ரிமெம்பர் இட். இந்த மாதிரி ஒரு கிராஃப் இருக்கும். அங்கே ரைட் ஹேண்ட் சைடில் கான்சென்ட்ரேஷனும், ஐ மீன் y ஆக்சிஸில் கான்சென்ட்ரேஷனும், எக்ஸ் ஆக்சிஸில் டைமும் கொடுத்துருப்பாங்க. டைம் ஆக இந்த கிராஃப் என்ன ஆகும்? குறையுமா? கரெக்டா? இந்த கிராஃப் குறைய செய்யும். திஸ் இனிஷியல் பாயிண்ட் இஸ் கால்ட் as C0. அண்ட் இந்த கிராஃபோட ஸ்லோப் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோப் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு your rate constant K. புரிஞ்சுச்சா? எஸ், பிளஸ் கேவா மைனஸ் கேவா? கிராஃப் குறையுது, அதனால மைனஸ் கே. புரிஞ்சுச்சா? நீங்க படிச்சிருப்பீங்களா, y is equal to c plus mx. ஞாபகம் இருக்கா? y is equal to c plus mx. மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. அதே கான்செப்டை தான் நீங்க இங்க அப்ளை பண்றீங்க. புரிஞ்சுச்சுங்களா? is that clear? okay. similarly அடுத்ததா x is equal to ktங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்க பார்த்திருப்பீங்க. ஞாபகம் இருக்கா? x is equal to, ஒரு நிமிஷம், x is equal to ktங்கிற ஒரு ஃபார்முலாவை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த ஃபார்முலாக்கான கிராஃப் என்ன? திருப்பி நீங்க you will put this graph. இந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா x axisல உங்களுக்கு டைம் டேக்கன் இருக்கும். you have time taken here. y axisல உங்களுக்கு x இருக்கும். xங்கிறது என்ன கணா? xங்கிறது என்ன?
இங்க Xங்கிறது amount of reactant consumed. எவ்வளோ reactant ப்ராடக்டா மாறி இருக்கு அந்த அமௌண்ட் தான் X. ஓகேவா? ஸோ இதுக்கு கிராஃப் போட்டு பார்த்தீங்கன்னா கிராஃப் வந்து இப்படி நேரா போற மாதிரி இருக்கும். ரீசன் பீயிங் தட் இந்த கிராஃபோட ஸ்லோப் அப்படிங்கிறது it is equal to k. ஏன்னா கிராஃப் மேல் நோக்கி போகுது. புரிஞ்சுச்சா? ஸோ அதை வச்சு தான் திருப்பி ஒன்ஸ் அகெயின் நம்ம y is equal to mx ஃபார்மேட் ஞாபகம் இருக்கா? y is equal to mx ஃபார்ம். இங்க y is equal to mx plus c ஃபார்ம் எடுத்துப்போம். இங்க y is equal to mx ஃபார்ம்ல இதை எடுத்துக்கிறோம். புரிஞ்சுச்சுங்களா? கிளியரா? ஹாய் வித்யா, வெல்கம் ஆன் போர்ட். ரைட். இப்போ இந்த கான்செப்ட் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். நல்லா கவனிங்க. You have a zero order reaction. So, for a zero order reaction, ஒரு zero order reactionல A tends to become B. A B ஆ மாறுது. சரி, initial concentration of A என்னவா இருக்கு? is equal to 0.1 mol. அப்போ initial concentration நாவே அது C ஆ C0 ஆ? இங்க கொடுத்திருக்கிற initial concentration C0 value. ரைட்? அதுக்கப்புறமா வேற என்ன கொடுத்திருக்காங்க? After 10 minutes concentration becomes, okay, after 10 minutes concentration becomes, or concentration of A becomes 0.025 m. அப்போ ஒரு டைம் கழிச்சு after 10 minutes ஒரு பெர்ஃபெக்ட்டான டைம் கழிச்சு உங்க கான்சென்ட்ரேஷன் இவ்வளோன்னு சொல்லியிருக்கான். இந்த வேல்யூ என்னவா இருக்கும்? கான்சென்ட்ரேஷன் அட் டைம் t, டைம் வந்து 10 minutes. கிளியரா? இப்போ ஃபர்ஸ்ட் சாரி 0.05 ஓகேவா? இதுதான் क्वेश्चन. இப்போ உங்களுக்கு இந்த क्वेश्चनல என்னென்ன கேட்பாங்க நான் எழுதி காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், டைம் required to make concentration A to 0.025 m. இது first question. ரெண்டாவது question concentration of B after 15 minutes, and finally concentration of B after 15 minutes if reaction has to be A tends to become to B. ஓவராலா இந்த மூணு டைப் ஆஃப் क्वेश्चन தான் உங்களுக்கு கேட்க முடியும். சரியா? ரைட். சோ இந்த क्वेश्चனை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? ஈஸியா எப்படி சால்வ் பண்றதுன்னு நான் சொல்லி தரேன், நோட் பண்ணிக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல டைம் required to make concentration A 0.025 m அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்க ஃபைனல் கான்சென்ட்ரேஷன் CT இங்க எவ்வளோ? CT is 0.025. கரெக்டா? இங்க டைம் எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நம்மளோட ஃபார்முலா என்ன? we know CT is equal to C0 minus KT. இங்க C0 நமக்கு தெரியுமா? கரெக்ட் தானே? C0 நமக்கு தெரியுமா? K நமக்கு தெரியுமா?
CTங்கிறது என்ன? CTங்கிறது 0.025 தெரியுமா? கரெக்டா? இங்க take this as K. Okay, take this as K. இந்த வேல்யூவை K ன்னு எடுத்துக்கோங்க. வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, அழகா ஆன்சர் வரும். So you know CT is equal to 0.025 is equal to C naught is equal to 0.1 minus K value இங்க 0.05 ன்னு எடுக்க சொல்லியிருக்கேன் into T value கண்டுபிடிக்கணும். இதற்கான ஆன்சரை கண்டுபிடிச்சு சொல்லுங்க. What will be the answer here Akana? Very very easy, very very easy. நீங்க பண்ண வேண்டிய விஷயம்லாம் T தானே கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணலாமா? ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஈக்குவேட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். எஸ், இந்த 0.1 இந்த சைடு போச்சுனா -0.1 ஆ மாறுமா? அப்போ இந்த 0.1 இந்த சைடு போனா -0.1, 0.025 -0.1 எடுத்தீங்கன்னா your value will be 0.75. கரெக்ட்டா? கரெக்ட்டா? சோ இப்போ 0.75 is equal to 0.05 T ன்னு இருக்கும். ஏன்னா இங்க மைனஸ் இங்க வர மைனஸ் ரெண்டும் கட் ஆயிரும். Then இந்த 0.05 இப்படிக்கா கொண்டு போனீங்கன்னா it is 0.75 divided by 0.05. கரெக்ட்டா? கரெக்ட் தானே? இத ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா you get the value T. If in case 10 to the powers ல நீங்க தப்பு பண்ணுவீங்கன்னா 0.75 75 into 10 to the power minus 2 னும் 0.05 அதே மாதிரி 5 into 10 to the power minus 2 அப்படினும் எழுதி சால்வ் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிங்க. கிளியரா? கிளியரா? எஸ். Similarly, concentration of B after 15 minutes என்னன்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்டா? அப்போ இனிஷியலா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் என்ன? 0.01. அந்த 0.01 ல இருந்து ஒரு வேல்யூ குறையும், அந்த வேல்யூ தான் நம்மளோட B. கரெக்ட்டா? அப்போ 0.01 minus x, இந்த xங்கற வேல்யூ தான் இங்க கேட்டிருக்கான். கரெக்ட்டா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? We know 0.01 minus x is equal to after 15 minutes. இங்க ஆக்சுவலா இங்க பாத்தீங்கன்னா t is equal to 15 minutes அப்படினு கிடைக்கும். இங்க இந்த ஈக்குவேஷன்ல t is equal to 15 minutes அப்படினு கிடைக்கும். அப்போ 15 minutesல concentration was 0.025. கரெக்ட்டா? a ஓட concentration 0.025 தான், b ஓட concentration என்னவா இருக்கும்? It will be equal to 0.075. அதே மாதிரி concentration of B after 15 minutes, if the reaction has to be A tends to 2B. ஒன்றும் இல்லை, இங்கே கிடைச்ச வேல்யூ 0.075 ன்னு கிடைச்சிருக்கோம்ல, இந்த வேல்யூவை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா போதும், you get the answer. புரிஞ்சுச்சுங்களா? Is that clear? டவுட் இல்லைல்ல? ஓகே ராகனா. மேம் இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேம், லென்த்தியா இருக்கு மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வெயிட், I'll give you a trick. இப்படிதான் உங்களுக்கு புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நீங்களும் ஸ்கூல்ல பண்ணியிருப்பீங்க. பட் இதை விட ஈஸியரான ஒரு ட்ரிக் என்னன்னு நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷனுக்கு T12 is equal to C0 by 2K அப்படிங்கிற ஃபார்முலா தெரியுமா? T12 is equal to C0 by 2K for zero order அப்படின்னு தெரியுமா? கரெக்டா? கரெக்டா? ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாருக்கும் என்ன தெரியும்? 0.1 லேருந்து the concentration has become 0.05 in 10 minutes. கரெக்டா? 10 minutes. இந்த 10 மினிட்ங்கிறது இதோட half life-ஆ? அப்போ இந்த 0.05 அதோட பாதியான 0.025 மாறணும்னா 0.05 அதோட பாதியான 0.025 மாறணும்னா then obviously what will be the time required? What will be the time required? இதோட இந்த half life ஓட பாதி 5 minutes. அப்போ from 0.1
if it has to become 0.025, டோட்டலா எவ்வளவு நேரம் தேவைப்படும்? 10, 5, 15 minutes. புரிஞ்சுச்சா? Right? Instead of doing all of these, அசால்ட்டா T1/2 வச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சாலும். கிளியரா? ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸும் நான் சொல்கிற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் நோட் திஸ் டவுன். தீஸ் ஆர் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகே, கிளியரா? எஸ். இப்போ அடுத்ததா நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை ஒரே நிமிஷம்டா, மைக்கு சிக்கிடுச்சு. ஜஸ்ட் கிவ் மீ a minute. எஸ். ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனை பொறுத்தவரை நம்மளோட ஃபார்முலாஸ்லாம் லான் ஆர் லாக் ஃபார்மேட்ஸில் தான் இருக்கு. ஸோ நான் ஒவ்வொரு ஃபார்முலாவாக சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார்முலா அண்ட் கிராஃபை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ த ஃபார்முலா இஸ் ln of, ஓகே, லாகும் எடுத்துக்கலாம். லாகுனா 2.303 வரும். லான்னா வராது. சரியா? ln of, please note it down, CT is equal to ln of CT is equal to ln of C0 minus KT. இப்போ இதோட கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம 0th ஆர்டருக்கு பார்த்தா அதே கிராஃப் தான், பெருசா எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ இதுக்கான கிராஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 0 ஆர்டரில் பார்த்தா அதே கிராஃப் தான், இப்படி குறையும். கான்சன்ட்ரேஷன் வர்சஸ் டைம் கிராஃப். அண்ட் இங்க உங்க ஸ்லோப்பு, இந்த ஸ்லோப் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மைனஸ் கே. புரிஞ்சுச்சா? அடுத்ததா நீங்க if in case மேம் எனக்கு ln வேணாம் மேம் log வேணும்னு நினைச்சீங்கன்னா then multiply it with 2.303. 2.303 log of CT equals 2.303 log of C0 minus KT. இப்போ இந்த 2.303 வெளியில எடுக்கிறதுக்காக entire equation 2.303 ஆல டிவைட் பண்ணலாமா? கரெக்ட்டா? டிவைட் பண்ணோம்னா you get log of CT equal to log of C0 minus KT divided by 2.303. இப்போ இதுக்கு நீங்க கிராஃப் எடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க. அந்த கேஸ்ல இதுதான் உங்களோட ஸ்லோப்பா இருக்கும். கிளியரா? minus KT by 2.303ங்கிறது தான் உங்களோட ஸ்லோப்பா இருக்கும். இங்க நான் காமிச்சிருக்கிற இந்த ரெண்டு ஈக்குவேஷனுமே y is equal to mx plus c ஃபார்மேட்ல இருக்கு. கிளியரா? ஓகே, thank you stay with me. ஓகே, இப்போ அதே மாதிரி நான் என்ன பண்றேன், இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து k க்கான ஃபார்முலா மட்டும் எழுதுனேனா I get a final formula. இந்த C0லாம் இங்க போயிரும், டிவைடர்ல வரும், அதெல்லாம் நீங்க போட்டுருவீங்க. I am not going deep onto it. So ஃபைனலா ஃபார்முலா என்னன்னு சொல்றேன். You will get k is equal to 2.303. கரெக்ட்டா? 2.303 divided by t log of C0 by CT. இதுதான் நமக்கான ஃபைனல் ஃபார்முலா. And let me tell you one thing. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம மெயினா யூஸ் பண்ணுவோம். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ரொம்ப முக்கியம். நிறைய PYQsல இதை யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? கிளியரா? எஸ். If in case ஒரு டைம் ஃப்ரேம் இல்லை, let's say 10 minutesலேருந்து 5 minutesக்குள்ள மட்டும் எனக்கு ரேட் கான்ஸ்டன்ட் வேணும்னா இந்த டீக்கு பதிலாக T2 minus T1 கூட போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. சிமிலர்லி இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை ஏனும் வச்சுக்கலாம், ஃபைனல் கான்சன்ட்ரேஷனை A minus Xனும் வச்சுக்கலாம். தீஸ் ஆர் ஆல் ஆப்ஷன்ஸ். சரியா? அந்த மாதிரி கூட கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. ஸோ அதனால பார்த்துக்கோங்க. அடுத்ததா
this is one thing. ஒரே நிமிஷம். Okay, this is one thing that you have to keep in mind. இது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு. அட ஓகேவா? இது இல்லாம இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயம், second formula, Ct is equal to, please note it down, Ct is equal to C0 e power kt. C0 e power minus kt. இவங்களோட கிராஃப் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா கிராஃப் பார்க்க இப்படி தான் இருக்கும். ப்ளீஸ் நோட் இட் டவுன். இங்க இதுவும் கான்சென்ட்ரேஷன் வெர்சஸ் டைம் கிராஃப் தான். ஹியர் யூ ஹேவ் சிடி, இந்த பாயிண்ட்ல சிடி இருக்கும், இங்க டைம் டேக்கன் இருக்கும். சிடில இருந்து தானே இருக்கிறீங்க, கரெக்டா? சிடில இருந்து தானே இருக்கிறீங்க. ஸோ த கிராஃப் வுட் பி சம்வாட் லைக், ஸோ சாரி கண்ணா, இந்த மிடில் ஆஃப் கிளாஸ். ஓகே, எடுத்தீங்கன்னா கிராஃப் இப்படி இருக்கும், அட இப்படி இருக்கும். ஓகேவா? கிளியரா? ஃபைன். இதை இன்னொரு விதத்திலையும் நீங்க எழுதலாம். இஃப் இன் கேஸ் இ பவர்ல வேணாம் 10 to the power வேணும்னா தென் ரொம்ப ஈஸி. Ct is equal to C0 10 to the power minus kt by 2.303 அப்படின்னும் எழுத முடியும். கிளியரா? Is that clear so far? Clear தான். ஒரு குட்டி ஃபயரை போடுங்க. We'll move on to the next part. Yes, இதுவே number of moles வச்சு சொல்லணும்னா அதுக்கு Ct is equal to C0 e power minus nkt அப்படிங்கிற ஒரு ஃபார்முலாவும் இருக்கு. இதெல்லாம் just formulas which you have to understand. ஓகே, இந்த மாதிரிலாம் ஃபார்முலா இருக்குன்னு. ஏன்னா PYQsல என்ன பண்ணியிருக்காங்க, they have asked this kind of a question. நான் ஒரு PYQ காமிக்கிறேன். PYQல வந்த question இது. உங்களுக்கு 2A gives B அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருந்தாங்க. இங்க இந்த ரியாக்ஷனோட specific rate of a reaction, specific rate அப்படிங்கிறது, அதாவது K அப்படிங்கிறது, it was 6 into 10 to the power 10 to the power minus 4 second inverse. செகண்ட் இன்வர்ஸ் வந்தாவே அது ஃபர்ஸ்ட் ஆர்டர்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், கரெக்டா? தென் இதுல கரெக்ட் ஒன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. your options were option A, Ct is equal to C0 e to the power minus kt. option B அப்படிங்கிறது Ct is equal to C0 e power kt. option C அப்படிங்கிறது, ஒரே நிமிஷம், option C அப்படிங்கிறது Ct is equal to C0 e to the power minus 2 kt and option D அப்படிங்கிறது Ct C0 e power 2 kt. so இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கலாம்? which one amongst these is the right answer? சொல்லுங்க பாப்போம். இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? ஹாய் வேல்முருகன், வெல்கம் ஆன் போர்ட். இதுல எது கரெக்டான ஆன்சரா இருக்கும்? ஏவா, பியா, சியா, டியா? யோசிச்சு சொல்லுங்க, யோசிச்சு சொல்லுங்க. எஸ் டிகனா, இங்க 2A இருக்கு, கரெக்டா? கரெக்டா? இங்க 2A இருக்கு. இங்க என்னங்கிறது என்ன? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் ரியாக்டன்ட், கரெக்டா? கரெக்டா? அப்ப இங்க +2 வருமா -2 வருமா? நான் ரியாக்டன்ட் தான் எடுத்திருக்கேன், அதனால I will go with what? அதனால I will go with what? சொல்லுங்க. ஓ மாத்தி எழுதிட்டேனா? 1 minute.
1 minute ரா. இதான் கொஸ்டின். ஸோ நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிருவோம், ஓ இங்க 2 moles தான் போல, அப்ப n வேல்யூ இங்க 2னு சப்ஸ்டிட்யூட் பண்ணேனா the formula will be -2 kT. பட் அதுதான் தப்புங்கற. ஏன் அது தப்பு, ஏன் அது தப்பு, ஏன் அது நான் தப்புன்னு சொன்னேன்? பிகாஸ் ஃபார்முலாவை பாருங்க, Ct is equal to C0 e power minus nkt ன்னு இருக்கு. இங்க ஆப்ஷன்ல C0 is equal to Ct e power 2 kt ன்னு இருக்கு. இங்க தான் நம்ம தப்பு பண்ணுவோம். we will write Ct is equal to C0 e power minus இங்க என்னங்கிறது 2 2 kt. இப்போ நமக்கு C0 is equal to what தான் வேணும். அப்ப இந்த e to the power அப்படியே இந்த சைடு கொண்டு போனோம்னா C0 is equal to Ct e to the power denominatorல வரும், அது திருப்பி நியூமரேட்டர்ல எடுத்தோம்னா 2 kt. and that is how option D is the right answer. புரிஞ்சிச்சா? கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஆனா அதை அப்ளை பண்ற क्वेश्चन பாத்தீங்களா, it is that difficult. like difficult னு சொல்ல முடியாது கண்ணா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா ஈஸியா எழுதிடலாம். ஓகேவா? புரிஞ்சிச்சுங்களா? ஓகே, அடுத்ததா டி ஹாஃப்கான ஃபார்முலா அதெல்லாம் நம்ம போட்டுருவோம். தட் இஸ் வெரி ஈஸி. ஓகே, ஃபைன் ஃபைன் ஃபைன். எஸ், ஸோ ஃபைனலா இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது கூட 0 order and first ordersக்கான கிராஃப் இருக்கு. I'll just show it to you. ரேட் லா எல்லாமே நம்ம படிச்சிட்டோம். இப்போ நான் சொன்னதுலயே எல்லாமே அடங்கி இருக்கு. சரியா? ஸோ 0 ஆர்டருக்கான கிராஃப் இதோ ஜஸ்ட் நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 0 வாங்கின பையன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான்னு. ஸோ ஒரு பையன் இனிஷியலாக படிக்கவே மாட்டான், அவன் மார்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது, அவனோட கான்சென்ட்ரேஷன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவங்க வீட்டில் லெஃப்ட் ரைட்டுன்னு இந்த ரைட்டில் உள்ள ஆர் ரேட்டுன்னு எடுத்துக்கோங்க, திட்டுறாங்க. பட் அவன் கான்சென்ட்ரேஷன் விழுந்தது தான் அப்படியே இருக்கு. பட் ஒரு நல்ல டீச்சர், ஓகேவா, ஒரு நல்ல டீச்சர் பையன்ட்ட குணமா, நீ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் வாழ்க்கையில கஷ்டப்படு, செகண்ட் ஹாஃப்ல உங்க அம்மா அப்பாவெல்லாம் நீ நல்லா பார்த்துக்கலாம், உன் ஃபேமிலிக்கு நல்ல லைஃபை கொடுக்க முடியும் அப்படின்னு அறிவுரை கொடுக்குறாங்க. கொடுத்ததும் கண்டிப்பா நம்ம அப்பா அம்மாவை பத்தி சொன்னோம்னா யாருக்கா இருந்தாலும் தோணும்ல, சே அவங்க எனக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நான் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும்ல. அப்படியே அந்த கான்சென்ட்ரேஷன் ஏறி அவன் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க ஆரம்பிச்சிடறான். புரிஞ்சுச்சா? ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு கீப் திஸ் கிராஃப் இன் டு ரிமெம்பரன்ஸ். ஒரு நல்லா படித்த பையன் ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போ இல்லை ஏதோ ஒரு காரணத்தினால படிக்காமல் போகிறான், கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போகிறான். வீட்டில் அப்போ திட்டுவாங்களா? திட்டுறாங்க, லெஃப்ட் ரைட்டுன்னு திட்டுறாங்க, ரைட் இஸ் ஃபார் ரைட். திட்டினாலும் அவன் கான்சன்ட்ரேஷன் ஏறுற மாதிரி தெரியல. அதனால ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, அவனை கூப்பிட்டு குணமா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மட்டும் நீ நல்லா படி, செகண்ட் ஹாஃப்ல நீ நல்லா மார்க் வாங்கி நல்ல ஒரு வேலைக்கெலாம் போயிடலாம், அப்பா அம்மாவை நல்லபடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் நம்ம பசங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலாகி நான் கண்டிப்பாக படிக்கிறேன் சார், கண்டிப்பாக படிக்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு படித்து ஃபர்ஸ்ட் மார்க்கை வாங்கிட்டாங்க. எப்படி நீங்கள் நீட்டில் டாப் ரேங்கை வாங்க போகிறீங்களோ அந்த மாதிரி. ஓகேவா? கிளியரா? ரைட். அடுத்ததா இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆர்டர் கிராஃபையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் தான் ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கான எக்ஸாம்பிள். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் நல்லா படிப்பானா? கான்சன்ட்ரேஷன் மேக்சிமமாக இருக்குமா? யார் என்ன சொன்னாலும் யார் என்ன திட்டினாலும், ரேட்டுனா திட்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, யார் என்ன திட்டினாலும் அவன் படிப்பு மேலே கான்சன்ட்ரேஷன் மாற்ற மாட்டான், படிச்சுக்கிட்டே இருப்பான். என்னதான் இவன் எப்போ படாலும் படிச்சுட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, வெளியே வாடா நம்ம லேக் அடிக்கலாம், நம்ம ஏதாச்சும் அன்ப்ரொடக்டிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ என்ன பண்ணுறான்,
இனிஷியலாக ஃப்ரெண்ட்ஸுக்காக போனாலும் போக போக இல்லை நான் போயிடுறேன், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். அதான் இன்ட்ரெஸ்ட், இன்டர்செப்ட், லாகின். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸு அவனை பார்த்து ஃப்ரெண்ட்ஸு திருந்தி சரி ஓகேடா கண்ணா ஆர் ஓகே மச்சான், நம்ம லேக்லாம் அடிக்க வேணாம், லாக் அடிக்க வேணாம், a/a-x ஓம் வழிக்கே வருவோம், நம்ம படிப்போம் அப்படின்னு சொன்னால் அதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் காமிப்பான், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி கொடுப்பான். அண்ட் அவனோட ஃபஸ்ட் ஹாஃபில் அவன் கான்சென்ட்ரேஷன் மாறாமல் படித்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு வேலைக்கெலாம் போய் அப்பா அம்மாவை நல்லா பார்த்துப்பான். சரியா? கிளியரா? ஸோ இந்த மாதிரி 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது இல்லாமல் பாக்கி வேறு என்ன இருக்குது? டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ். டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஃபார் எவ்ரி 10 degrees ரைஸ் ரேட் என்னவாகுது? ரேட்டு டபுள் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது பேஸ் பண்ணி கொஷின் கேட்டாங்கன்னா லெட்ஸ் சே ஃப்ரம் 10 degree the temperature has increased to 100 degree, அப்போ ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 10லேருந்து 100க்குள்ளே எத்தனை 10s இருக்குது, எத்தனை 10 degree இருக்குன்னு பாருங்கள். 10 to 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 9 10s இருக்கா? கரெக்டா? அந்த 9 அப்படிங்கிற வேல்யூவை இந்த ஃபார்முலாவில் எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 to the power n 2 to the power 9 is the actual value of rate for that reaction. புரிஞ்சுச்சா? இந்த எண்ணுங்கிறது எவ்வளோ டென்ஸ் அந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருக்கும். ரைட்? ஸோ ஃபைனலாக நம்மளோட கொலிஷன் தியரியை பொதுவாக நல்லா கவனிங்க. கொலிஷன் தியரியை பொதுவாக ஒரு பைனரி ரியாக்ஷனில் தான் யூஸ் பண்ணுவோம். பைனரி ரியாக்ஷன்னா என்ன? 2 ரியாக்டன்ட் ப்ராடக்ட்ஸை தரும். அப்போ இங்கே 2 ரியாக்டன்ட் இருக்குன்னா ஆஸ் பர் கொலிஷன் தியரி ஓகே, ஆஸ் பர் கொலிஷன் தியரி இங்க 2 கண்டிஷன்ஸை இவங்க வந்து பூர்த்தி பண்ணணும். ஃபர்ஸ்ட், இந்த ஏ பி 2 ரியாக்டன்ட்டும் கண்டிப்பா த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணணும். த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜினா என்ன? a minimum energy required for a reactant to react and form product. ரெண்டாவது, இவங்க 2 பேரும் ப்ராப்பர் ஓரியன்டேஷன்ல இருக்கணும். ப்ராப்பர் ஓரியன்டேஷன்னா என்னடாக்கன்னு அர்த்தம்? உங்கள்கிட்ட 2 மாலிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாசிட்டிவ் எண்டு இன்னொரு நெகட்டிவ் எண்டு கூட முட்டணும். ஓகே, பாசிட்டிவும் நெகட்டிவும் இப்படி முட்டனாதான் உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைக்கும். பாசிட்டிவ் நெகட்டிவ். ஓகேவா? இப்போ நான் இந்த கேஸை 3 எடுத்துக்கிறேன். சரியா? நான் என்ன பண்ணுறேன்? ஃபர்ஸ்ட் கேஸில் நெகட்டிவையும் முட்டை வைக்கிறேன். இந்த கேஸில் உங்களுக்கு ரியாக்டன்ட் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ரியாக்ஷன் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா நோ ரியாக்ஷன். சரி, நெகட்டிவ் தானே சேர மாட்டேங்குதுன்னு சொல்லி பாசிட்டிவையும் சேர்த்து வச்சு பார்க்குறேன். பாசிட்டிவையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் அங்கேயும் நோ ரியாக்ஷன். ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன்? சரி ஓகே, ஒரு நெகட்டிவ் எண்டையும் இன்னொரு பாசிட்டிவ் எண்டையும் முட்டை விட்டு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அந்த கேஸில் எஸ் ரியாக்ஷன் will occur. ஸோ இந்த கேஸை தான் நம்ம ப்ராப்பரான ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரிஞ்சிச்சுங்களா? கிளியரா? எஸ். ஓகே, இதுதான் உங்களோட கொலிஷன் தியரி. இதில் இன்னொரு விஷயமும் இருக்கு, அதுதான் உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஆக்டிவேஷன் எனர்ஜினா என்ன? What do you mean by activation energy? உங்கள்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் இருக்கு. ஓகே, உங்கள்கிட்ட ஒரு ரியாக்டன்ட் இங்கே இருக்கு. இந்த ரியாக்டன்ட்
ப்ராடக்டா மாறணும்னா அது எண்டோதெர்மிக்கா இருக்கலாம் எக்ஸோதெர்மிக்கா இருக்கலாம், தட் டசன்ட் மேட்டர். இந்த ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறணும்னா இப்படி நேரா மாற முடியாது. ஆக்சுவலா இந்த ரியாக்டன்ட் ஒரு பாயிண்ட்டை ரீச் பண்ணும். அந்த பாயிண்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், த்ரெஷோல்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இப்போ எல்லா ரியாக்டன்ட்டுமே அந்த எனர்ஜி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா இருக்காது. அதனால தான் அந்த ரியாக்டன்ட் இங்க இருக்கு, த்ரெஷோல்ட் எனர்ஜி இங்க இருக்கு. சரியா? அப்போ இந்த ரெண்டுத்துக்கும் இடையே உள்ள எனர்ஜி, அதாவது நம்ம எக்ஸ்ட்ராவா அந்த ரியாக்டன்ட்க்கு எவ்வளவு எனர்ஜி கொடுக்குறோமோ அந்த எனர்ஜியை தான் நம்ம ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். லெட்ஸ் சே ரியாக்டன்ட் எனர்ஜி 20 யூனிட்ஸ், த்ரெஷோல்ட் எனர்ஜி 100 யூனிட்ஸ் தான். டிஃபரன்ஸ் பிட்வீன் தீஸ் டூ 100 minus 20, ஆக்டிவேஷன் எனர்ஜி 80 யூனிட்ஸா இருக்கும். இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், எந்த ஃபார்ம்ல வேணாலும் இருக்கலாம். பட் ஆக்டிவேஷன் எனர்ஜி இருந்தால் தான் இந்த வேலை நடக்கும். புரிஞ்சுச்சா? ஹாய் கோகுல், ஹாய் ஹேண்ட்ஸம். இங்க இன்னொரு விஷயமும் இருக்கு, which is application of catalyst. நான் இப்போ என்ன பண்றேன், இந்த ரியாக்ஷன்ல let's say ஒரு ரியாக்டன்ட் ப்ராடக்டா மாறுது. இதுக்கு அது 1 மணி நேரம் எடுத்துக்குது. என்கிட்ட 1 hour டைம் இல்லை, நான் எங்கேயோ வெளியில போறேன். அதனால எனக்கு இந்த ரியாக்ஷன் டக்குன்னு நடக்கணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்றேன், இங்க ஒரு கேட்டலிஸ்ட் ஆட் பண்றேன். நம்ம பூனைக்குட்டி கேட்டலிஸ்ட் ஆட் பண்றேன். ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, 1 hour நடக்க வேண்டிய ரியாக்ஷனை அப்படியே குறைச்சு 10 minutesக்கு மாத்தி தந்துருவாரு. ஸோ தட் நான் இந்த ரியாக்ஷனை சீக்கிரமா முடிச்சு நான் பாட்டுக்கு வீட்டுக்கு போகலாம். கரெக்டா? கரெக்டா? அப்போ டைமை ரெடியூஸ் பண்றானா, we know rate is equal to concentration by time taken. டைம் இங்க டினாமினேட்டர் குறையுதுன்னா நியூமரேட்டர் ரேட் என்னவாகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்றதுனால யாரு மாறுறா, ரேட் மாறுறா, ரேட் இன்க்ரீஸ் ஆவறான். ரேட் இன்க்ரீஸ் ஆவறானா அதனால ரேட் கான்ஸ்டன்ட் இன்க்ரீஸ் ஆகுமா, ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ மாறுபடுமா, கண்டிப்பா மாறுபடும். ஏன்னா when the concentration is equal to 1, அப்போ ரேட் என்னவோ அதுதான் ரேட் கான்ஸ்டன்ட். அதனால ரேட் மாறுதுன்னா ரேட் கான்ஸ்டன்ட்டும் மாறும். மூணாவதா இந்த கேட்டலிஸ்ட் ஆக்சுவலா எப்படி ஒர்க் பண்ணும்னா, இதுதான் நம்மளோட பாத்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த த்ரெஷோல்ட் எனர்ஜியோட வேல்யூவை குறைச்சி விட்டுரும். அதாவது 100ல இருந்து த்ரெஷோல்டை இப்போ ஒரு 50 அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அது கொண்டு வந்துடும். அப்போ இந்த ரியாக்டன்ட் என்ன பண்ணலாம், டக்குன்னு 50 யூனிட்ஸ்க்கு போய் ப்ராடக்டா மாறிடலாம். இப்படி த்ரெஷோல்டை குறைக்கிறதுனால, இப்படி த்ரெஷோல்ட் எனர்ஜியை குறைக்கிறதுனால உங்களோட ஆக்டிவேஷன் எனர்ஜியும் கம்மியாக தான் தேவைப்படும். ஆல்சோ இப்போ ரியாக்டன்ட் போக வேண்டிய பாத்து மாறிடுச்சா, ரியாக்டன்ட் போக வேண்டிய பாத்து மாறிடுச்சா, அப்ப இவன் பாத் ஆஃப் த ரியாக்ஷனையும் மாத்திரம். திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு ரிமெம்பர் திஸ். ஓகேவா? கிளியரா? ஸோ கேட்டலிஸ்ட் என்னென்ன வேல்யூஸ் எல்லாம் மாத்திரா, ரேட்டை மாத்திரா, ரேட் கான்ஸ்டன்ட்டை மாத்திரா, த்ரெஷோல்ட் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி, பாத் ஆஃப் ரியாக்ஷன், இதையெல்லாம் மாத்திரா. பட் மேம் இதெல்லாம் எப்படி மேம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூ ஹாவ் அ வெரி ஈஸி ட்ரிக். அதுதான் TAPRR. ஓகேவா? நமக்கு தெரியும்ல டப்பர் வேர்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான டிஃபன் பாக்ஸ் கம்பெனி இருக்கு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் டேப்பர் அப்படின்னு ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. T is for threshold energy, A is for activation energy, P is for path of a reaction, R is for rate of a reaction, and திருப்பி இன்னொரு Rங்கிறது rate constant. இது தெளிவா புரியுதா? இது வரைக்கும் கிளியரா உங்களுக்கு புரியுதா? ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க பாப்போம். தேங்க்யூ ஹேண்ட்ஸம். இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா புரியுதா? எஸ். ஏன்னா இது புரிஞ்சாதான் எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்கு போக முடியும். ஓகேவா? நான் உங்களுக்கு இங்க ஓவராலா கொலிஷன் தியரின்னு மட்டும் இல்லை, நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் போர்டில் எழுதி தான் டீச் பண்ணுறேன். ஸோ லெட் மீ நோ இஃப் யூ கைஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ். ஒரு ஃபயர் போட்டு சொல்லுங்கள், நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாம்.
And yes, வீடியோவை லைக் போடாதவங்க மறக்காமல் லைக்கை போடுங்க. என்னது இது கம்மியாக இருக்குது? Come on guys, like the session. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போகலாமா? Shall we? சரி, இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி, கேட்டலிஸ்ட் அண்ட் கேட்டலிஸ்ட் எதையெல்லாம் மாத்துறான் இதை பற்றி எல்லாம் நம்ம பார்த்தாச்சு. அடுத்ததா ஆக்டிவேஷன் எனர்ஜி நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி ஒரு எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகும் அண்ட் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ல எப்படி ஒர்க் ஆகும் இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எண்டோதெர்மிக்ல அவன் எப்படி ஒர்க் ஆவான், எக்ஸோதெர்மிக்ல எப்படி ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம எண்டோதெர்மிக்கே எடுத்துக்கலாமா? ரைட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எண்டோதெர்மிக் ரியாக்ஷனையே எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ எண்டோதெர்மிக் ரியாக்ஷனையே எடுத்துக்கிறேன். எண்டோதெர்மிக் ரியாக்ஷன்ல என்னடா நடக்கும்? ஒரு ரியாக்டன்ட் இருக்கிற எனர்ஜி எல்லாம் அப்சார்ப் பண்ணிக்கிட்டு ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். எண்டோனா, ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ், எண்டோனா அப்சார்ப், தெர்மிக்னா ஹீட். அப்போ ஒரு ரியாக்டன்ட் ஹீட்டை அப்சார்ப் பண்ணிட்டு ப்ராடக்டா மாறும். இப்போ இதுக்கு ஒரு கிராஃபை போட்டு பார்க்கலாமா? ரைட். ஸோ ஐ எம் கோயிங் டு ட்ரா அ கிராஃப். ஆஹா, கொஞ்சம் கூட பெருசாக எடுக்கலாம். எஸ், இந்த கிராஃப்ல நல்லா கவனிச்சு பாருங்க. எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல யார் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்ல நம்ம எனர்ஜி எடுத்துக்கலாமா? கரெக்டா? எக்ஸ் ஆக்சிஸ்ல எனர்ஜி, ஒய் ஆக்சிஸ்ல ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் ஆர் ஹவு தட் ரியாக்ஷன் அக்கர்ஸ். அந்த கிராஃப் நான் என்ன சொன்னேன், என்னோட ரியாக்டன்ட்டுக்கு லோ எனர்ஜி இருக்கு. அந்த ரியாக்டன்ட் ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு ஹை எனர்ஜியான ப்ராடக்டா மாறுதுன்னு சொன்னேன். அப்போ ரியாக்டன்ட்டுக்கு எனர்ஜி கம்மி, ப்ராடக்ட்டுக்கு எனர்ஜி அதிகம். எங்க த்ரெஷோல்ட் எனர்ஜின்னு ஒரு இடத்துல இருக்குமா? லெட்ஸ் சே இதுதான் நம்ம த்ரெஷோல்ட் எனர்ஜி. அப்போ ரியாக்டன்ட் என்ன பண்ணுது, நேரா த்ரெஷோல்ட போய் ப்ராடக்டா மாறுது. கரெக்டா? நேரா த்ரெஷோல்ட போய் ப்ராடக்டா மாறுது. ரைட்டா? இங்க ரியாக்டன்ட்டோட எனர்ஜி பாருங்க. ரியாக்டன்ட்டோட இந்த எனர்ஜி அதிகமா இருக்கா? எஸ், ரியாக்டன்ட்டோட இந்த எனர்ஜி அதிகமா இருக்கா than products energy? இந்த டிஃபரன்ஸ் இங்க அதிகமாவும் இங்க கம்மியாவும் இருக்கா? அப்போ delta H is equal to what? Positive. This is how endothermic works. Clear? Delta H is going to be positive. ஐயோ, மாத்தி போட்டேனா? சாரி ராக்கனா, மாத்தி போட்டேன். ஸோ இங்க ரியாக்டன்ட் எனர்ஜியை வாங்கிட்டு ப்ராடக்ட் ஆகுது. அப்போ ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்டோட பொசிஷன் பார்க்கும்போது ஹீட் ஆஃப் ரியாக்டன்ட் கம்மி, ஹீட் ஆஃப் ப்ராடக்ட் அதிகம். கிளியரா? இதே மாதிரி நான் என்ன பண்றேன், நம்மளோட இதே மாதிரி எக்ஸோதெர்மிக்கும் ஒரு கிராஃப் போடுறேன். சரியா? Similarly, I am drawing a graph for exothermic. சரியா? So exothermic பொறுத்தவரை please remember this. Exona release, thermic na heat. அப்ப இங்க heat release ஆகுது அப்படின்னு அர்த்தம். So இங்க reactant இருக்கா? reactant-ஓட எனர்ஜி எப்படி இருக்கும்? ஹை எனர்ஜியா இருக்கும். ஏன்னா அது எனர்ஜியை ரிலீஸ் பண்ண போகுது. ப்ராடக்டோட எனர்ஜி லோவா இருக்கும்.
கரெக்டா? அப்போ ரியாக்டன்ட்டோட எனர்ஜி இங்க அதிகம், ப்ராடக்ட்டோட எனர்ஜி இங்க கம்மி. அண்ட் இது ரெண்டும் ரியாக்ட் ஆகணும்னா, ஐ மீன் இந்த ரியாக்டன்ட் ரியாக்ட் ஆகணும்னா த்ரெஷோல்ட் எனர்ஜியை ரீச் பண்ணணும். அப்போ இந்த கிராஃப் பார்க்க கிட்டத்தட்ட இப்படி இருக்கும். இங்க ப்ராடக்ட்டோட எனர்ஜி கம்மி அப்படின்னா டெல்டா ஹெச், ப்ராடக்ட் மைனஸ் ரியாக்டன்ட் எப்படி இருக்கும்? டெல்டா ஹெச் இஸ் நெகட்டிவ் since product is less. புரிஞ்சுச்சா? கிளியரா? My name. Thank you டாக்கண்ணா. Thank you so much Judin. So நீங்க நல்லபடியா படிங்க கண்ணா. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. I am here to solve. சரிங்களா? கிளியரா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? இப்போ ஆக்டிவேஷன் எனர்ஜி, த்ரெஷோல்ட் எனர்ஜி, ஆக்டிவேஷன் எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகும்லாம் நான் சொன்னேன். கொலிஷன் தியரிக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அது பைனரி ரியாக்ஷனாக இருக்கணும்னா, ரெண்டாவது கண்டிஷன் அந்த ரியாக்ஷன் எய்தர் சொல்யூஷன் ஸ்டேட்லேயோ இல்லை கேசியஸ் ஸ்டேட்லேயோ இருக்கணும். சாலிட் ஸ்டேட்டில் அது ஒர்க் ஆகாது. சரியா? ஸ்டேட் வந்து சொல்யூஷன் ஸ்டேட்லேயோ இல்லை கேசியஸ் ஸ்டேட்லேயோ இருக்கணும். லிக்விட் சொல்யூஷன் ஸ்டேட்லேயோ இல்லை கேசியஸ் ஸ்டேட்லேயோ இருக்கணும். இல்லைன்னா அது ஒர்க் ஆகாது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. கிளியரா? எஸ். ஸோ ஃபைனலாக ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ அடுத்ததாக அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு போகலாம். ஆக்டிவேஷன் டைப்ஸு இதெல்லாம் பார்த்தாச்சு. எஸ். அடுத்ததா நம்ம அரினியஸ் ஈக்குவேஷனுக்கு தான் போகிறோம். ஸோ எஸ், அரினியஸ் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் அரினியஸ் ஈக்குவேஷன்ல என்ன சொல்றாங்க? அரினியஸ் ஈக்குவேஷன்ல நம்ம ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கும் ஆக்டிவேஷன் எனர்ஜிக்குமான ரிலேஷன்ஷிப்பை சொல்றாங்க. சரியா? ஸோ ஃபார்முலா பார்க்க எப்படி இருக்கும்? இட் இஸ் K is equal to ஏங்கிற ஒரு கான்ஸ்டன்ட் வரும். ஏங்கிற கான்ஸ்டன்ட் வந்து அரினியஸ் கான்ஸ்டன்ட். சரியா? அதை அரினியஸ் கான்ஸ்டன்ட்னும் சொல்கிறோம், ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னும் சொல்லலாம். ஸோ இட் இஸ் A e பவர் மைனஸ் EA, ஏங்கிறது ஆக்டிவேஷன் எனர்ஜி பை RT. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்ன படிச்சிருக்கோம்? கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட், ஏங்கிறது நம்மளோட அரினியஸ் கான்ஸ்டன்ட் ஆர் அதை ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். தென் EA அப்படிங்கிறது நம்மளோட ஆக்டிவேஷன் எனர்ஜி, ஆருங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், டீங்கிறது டெம்பரேச்சர். கிளியரா? புரிஞ்சுச்சா? ஃபைன். இங்க இந்த அரினியஸ் ஈக்குவேஷன் இல்லாமல் இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. சரியா? இந்த அரினியஸ் ஈக்குவேஷன் வந்து டிரைவ் பண்ணப்பட்டது தான், ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை, பட் ஸ்டில் யூ ஹேவ் டு ரிமெம்பர் தட். ஸோ கீழே எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ளீஸ் நோட் இட் டவுன், இட் இஸ் சம்வாட் இம்பார்ட்டன்ட். ஸோ எஃப் அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை சொல்லுவாங்க. தட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ். ஓகே, தட் இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் having energy greater or equal to EA. அதாவது ஆக்டிவேஷன் எனர்ஜியை விட அதிகமாவோ இல்லை ஈக்குவலான எனர்ஜியை வச்சிருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எத்தனை இருக்கு. இதை எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலாம்னா, யூ ஹாவ் திஸ் ஃபார்முலா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஹாவ் திஸ் ஃபார்முலா. ஐயோ, ரொம்ப குட்டி ஆயிடுச்சா? ஸோ சாரி. எஃப், ஐயோ, 1 minute ரகனா. எஃப் இஸ் ஈக்குவல் டு K by A. K by A ன்னு எடுக்க முடியும்.
அப்படி இல்லைனா e பவர் மைனஸ் EA by RT ன்னு எடுக்க முடியும். அப்படி இல்லைனா 1 by e பவர் EA by RT. இதான் அதுக்கான ஃபார்முலா. ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். இது கேட்கலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்ல மாட்டேன், பட் கேட்குறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ எதுக்கு மிஸ் பண்ணோம், ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும் நீட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க, ஜேஇல கேட்குறது உண்டு. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க, இட் இஸ் இம்பார்ட்டன்ட். லைக் நாட் ஸோ இம்பார்ட்டன்ட், பட் எஸ் ஓரளவுக்கு பார்த்து வச்சுக்கோங்க. கிளியரா? அடுத்ததா நமக்கு இந்த அரேனியஸ் ஈக்குவேஷனுக்கான கிராஃபு நமக்கே தெரியும். இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம அடுத்ததா if we are converting this expression for ln or log, ln வேணா நான் டைரக்டா இல்லைனா ln எடுத்துப்போமே, ln of k is equal to ln of a minus EA by RTங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கும். இதுவே நான் logல எழுதுறேன்னா this same formula becomes log of k is equal to log of a minus EA by 2.303 RT அப்படின்னு கிடைக்கும். இப்போ இவங்களுக்கான கிராஃபை நம்ம வரைஞ்சு பார்த்தோம்னா, ஓகே, ஐ எம் புட்டிங் த கிராஃப் ஹியர். இந்த கிராஃப்ல எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இருக்கு. எக்ஸ் ஆக்சிஸ்ல யூ ஹேவ் ln of k, ஒய் ஆக்சிஸ்ல யூ ஹேவ் 1 by டெம்பரேச்சர், சாரி 1 by t. ஃபைன். இப்போ நான் இதுக்கு ஒரு கிராஃப் எடுக்கிறேன். கிராஃப் எடுத்து பார்த்தேன்னா the value decreases, குறைஞ்சிட்டே வரதை நான் பார்க்க முடியும். அண்ட் இதற்கான ஸ்லோப்பை எடுத்து பார்த்தேன்னா the slope is none other than, நமக்கு தெரியும் y is equal to mx plus c, கரெக்டா? y is equal to mx plus c. அப்போ இங்க ஸ்லோப் என்னவா இருக்கலாம்? the slope is none other than EA by RT. இது குறைஞ்சிட்டே வரதுனால இந்த டைரக்ஷன்ல இருக்கிறதுனால மைனஸை போட்டுருங்க. இதுவே லாகுக்கு எடுக்கணும்னா மைனஸ் EA by 2.303 RT அப்படின்னு வரும். மற்றபடி இங்கே பெருசாலாம் வித்தியாசம் வராது. லானோட கிராஃப் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஓகே, I'll just erase this part. ஐயோ, what did I do? ஓகே, ஸோ இது with respect to ln k அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அடுத்ததா with respect to log எடுத்தேன்னா அந்த கிராஃப் இன்னும் கொஞ்சம், ஒரே நிமிஷம், ஏன்னா இது வரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ln k and log k. ln k ஓட கிராஃபை நான் ப்ளூவில் வரைகிறேன், log k ஓட கிராஃபை நான் வந்து க்ரீனில் வரைகிறேன். ln k எடுத்தீங்கன்னா what is this here? கிராஃப் பார்க்க எப்படி இருக்கும், சரியா? இதுவே log k எடுக்கிறீங்கன்னா இந்த கிராஃப் பார்க்க இப்படி இருக்கும். ஓகேவா? மற்றபடி பெருசாலாம் டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துல இதோட ஸ்லோப் எடுத்தீங்கன்னா லாகுக்கு வந்து இட் இஸ் ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் EA by 2.303 RT. இதுவே லானுக்கு ஸ்லோப் எடுத்தீங்கன்னா இட் இஸ் E divided by RT, ரெடியூஸ் ஆகிறதுனால மைனஸ். புரிஞ்சிச்சுங்களா? இஸ் தட் கிளியர் so far? தேங்க்யூ பழனி, தேங்க்யூ ஸோ மச் ரகனா. ஓகே, ஸோ கொஞ்சம் கிராஃபு எனக்கு பேஜ் பத்தாததுனால ஒன்றா போட்டுட்டேன். ஓகேவா? ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ln of k வந்துட்டு நான் ப்ளூ கலர்லையும், ஓகே, log of k வந்துட்டு நான் க்ரீன் கலர்லையும் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ப்ளீஸ் டேக் அ நோட் ஆஃப் இட். ஃபைன். இது இல்லாமல் இன்னொரு கான்செப்ட் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. I'll write it in a different color. எல்லா கலருமே நம்ம யூஸ் பண்ணிட்டோமோ? 1 minute, let me try. ஓகே, இப்போ இந்த Arrhenius ஈக்குவேஷன் ரெண்டு இடத்துல இருந்து நம்ம டிரைவ் பண்ணலாம்.
it's derived from two places. Just தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்னு KTG, ரெண்டாவது எங்க இருந்து derive பண்ணிருக்கோம்? நம்மளோட collision theory ல இருந்து. ஏனா collision theory ல தான் activation energyங்கற கான்செப்டே கொண்டு வந்திருப்போம். சோ இந்த ரெண்டு இடத்துல இருந்து தான் நம்ம இந்த Arrhenius equation நம்ம derive பண்ணிருப்போம். சோ அதனால please take a note of it. ஓகேவா? yes, KTG ங்கிறது என்ன? it is kinetic theory of gases. ரெண்டாவது collision theory. kinetic theory of gasesல உங்களுக்கு rate is directly proportional to உங்களோட இந்த factor fraction of molecular having the energy அந்த கான்செப்ட் சொல்லியிருப்பாங்க. ரெண்டாவது collision theoryல வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா R is directly proportional to Z அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதை ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்து தான் உங்களுக்கு ஃபைனலாக இதை கண்டுபிடிச்சிருப்போம். கிளியரா? இங்கே செட்டுங்கிறது this is collision frequency. Is that clear? So Arrhenius equation one page la na mudichu tantendakana so that you could also understand these concepts. Okay? Clear? நம்ம அந்த for every 10 degree rise நம்ம rate double ஆகும்னு சொன்னோம்ல, அந்த கான்செப்ட் ஆக்சுவலா collision தியரியோட டிஸ்அட்வான்டேஜ். ஆக்சுவலா டிஸ்அட்வான்டேஜா கொடுத்துருக்கணும், பட் உங்க புக்ல ஒரு கோர்வையா நடுவுல எங்கேயோ போட்டு கொடுத்துருப்பானுங்க. அதனால அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. that is something which you have to remember. ஓகேவா? கிளியரா? எஸ். இது இல்லாம வில்கெமி ஈக்குவேஷன் ஒன்று இருக்கும், which is alpha is equal to, இது தேவையில்லை, இப்போலாம் கேட்கறது இல்லை, பட் இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். வில்கெமி ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்கும், ஞாபகம் இருக்கா? alpha is equal to 1 minus e power minus kt அப்படின்னு சொல்லிட்டு இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ கேட்கறது இல்லை. ஆல்சோ ரேடியோ ஆக்டிவ் டிகே அந்த பாட்டெலாம் வராது, ஸோ கவலைப்படாதீங்க. ஹாய் தமிழ் மாறன், வெல்கம் ஆன் போர்ட் ராக்கண்ணா. ஸோ எஸ், இப்போ வரைக்கும் பார்த்த ஏரியாலேருந்து ஏதாச்சும் டவுட் இருக்கா? நான் ஒரு குவிக் ரீகேப் தந்துறேன். ஓகே, ஃபுல்லாக ஒரு தடவை ரீகேப்சுவேட் பண்ணிக்கோங்க. என்னடா இது? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கெமிக்கல் கைனெட்டிக்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். கெமிக்கல்ங்கிறது கெமிக்கல் ரியாக்ஷனையும், கைனெட்டிக்ஸ்ங்கிறது வெலாசிட்டி ஆர் ஸ்பீட் ஆர் எந்த வேகத்தில் அந்த ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படிங்கிறத பற்றி குறிக்கும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நம்ம என்சிஆர்டியோட ஃபர்ஸ்ட் பேஜ் இன்ட்ரோடக்ஷன் யாரும் படிக்கிறது இல்லை, பட் இன்ட்ரோடக்ஷன் பார்ட்லேருந்து நீட்டில் கிட்டத்தட்ட 3 தடவை கேட்ட ஒரு எம்சிக்யூவை பற்றி நான் சொல்லியிருப்பேன். தட் இஸ் தெர்மோடைனமிக்ஸோட மெயின் வேலை ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லணும். ஈக்லிபிரியமோட மெயின் வேலை அந்த ரியாக்ஷன் எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லணும். கெமிக்கல் கைனெட்டிக்ஸோட மெயின் வேலை அந்த ரியாக்ஷன் என்ன ஸ்பீடில் அண்ட் என்ன வெலாசிட்டியில் நடக்குது அப்படிங்கிறத சொல்லணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராக்கனா, இல்லை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. செகண்ட், எப்படி ஐயோ why is it like this? எஸ், எப்படி நம்ம 2 பேர் ஓடுறாங்கன்னு சொல்லும்போது அவங்களோட ஸ்பீடை டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் ஒரு வேரியபிள் டிவைடட் பை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோமோ, அதே மாதிரி ரேட் ஆஃப் ரியாக்ஷனை கான்சென்ட்ரேஷன் பை டைம் டேக்கன், இங்கே கான்சென்ட்ரேஷன் இஸ் வேரியபிள், டைம் டேக்கன் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேல்யூ வச்சு கண்டுபிடிக்கிறோம்னு சொன்னோம். கரெக்டா? அதுக்கப்புறமா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரியாக்ஷன், இதெல்லாம் என்னன்னு பார்த்தோம். ஃபைன். தென் டைரக்டா என்ன பண்ணோம்? ரேட் எக்ஸ்பிரஷன் ஃபார்முலால ஏன் நம்ம வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸை 1/3 1/2லாம் எழுதுறோம் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம். காரணம் அந்த ரியாக்ஷனில் 3A 2B அப்படிங்கிற ஹோல்சம் வேல்யூவை எடுத்துக்கிறாங்க. பட் நம்ம ரேட் எக்ஸ்பிரஷனில் நமக்கு ஒரு ஏவோட வேல்யூ தான் வேணும். கரெக்டா? இப்போ என்கிட்ட 30 ரூபாய் இருக்கு, எனக்கு 10 rupeesக்குள்ள தான் வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? 30 3ஆ பிரிப்பேன். அதே மாதிரி 3 நான் 3ஆ பிரிக்கிறேன், 1/3.
ஓகேவா ஃபைன் இந்த மாதிரி தான் ரேட் எக்ஸ்பிரஷன் எழுதணும் திஸ் இஸ் ரேட் எக்ஸ்பிரஷன் இது ரேட்லாம் ரேட் ஈக்குவேஷன்லாம் சொல்லக்கூடாது ஏதாச்சும் ஒரு ஃபார்முலால ஆர் கொஸ்டின்ல ரேட்லா ரேட் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அங்க இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்போ மேம் எந்த ஃபார்முலாவை தான் நான் ரேட் லாக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு கே கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஆரை யூஸ் பண்ணோம் இங்கே கேங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் ஆர் ஸ்பெசிஃபிக் ரேட் அப்படிங்கிற வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நிறைய கொஸ்டின்ல இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவாங்க ஆல்சோ தியரிட்டிக்கலாக பார்க்கும்போது நமக்கு இந்த வேல்யூ வருது பட் ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஆரோட பவரில் ஒரு வேல்யூ வருது அந்த வேல்யூ தான் நம்மளோட ஆர்டர் அண்ட் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் வேல்யூ அதுக்கப்புறமா என்ன பார்த்தோம் ரேட் கான்ஸ்டன்ட்னா என்ன எப்பெல்லாம் நம்மளோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கான்சன்ட்ரேஷன் ஒன்னா இருக்கும்போ கண்டுபிடிக்கிறோமோ அந்த வேல்யூ தான் ரேட் கான்ஸ்டன்ட் இனிஷியல் கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்காது அது டெம்பரேச்சர் ரியாக்டன்ட்டோட நேச்சர் கேட்டலிஸ்ட் ரேட்டை பொறுத்து தான் மாறுபடும் அதுக்கப்புறமா என்ன படித்தோம் ரேட் கான்ஸ்டன்ட்கான யூனிட் அதை எப்படி டிரைவ் பண்ணும் அண்ட் அதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த ஆர்டரை வச்சு ரேட் கான்ஸ்டன்ட் வச்சு ஆர்டர் கண்டுபிடிக்கிறது நமக்கு டைரக்டா ப்ராப்ளம்ஸ்ல யூஸ் ஆகும் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம் டிட்டர்மினேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் லா இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின் எப்படி இதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கேன் யாராச்சும் லேட்டா ஜாயின் பண்ணியிருக்கீங்கன்னா போய் பாருங்க அதுக்கப்புறமா ஆர்டர்னா என்ன மாலிகுலாரிட்டினா என்ன அது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்னங்கிறத பார்த்தோம் நெக்ஸ்ட் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம் அதோட ஆர்டர் ஒன்னா இருக்கும் பட் மாலிகுலாரிட்டி கிரேட்டர் தேன் ஒன்னா இருக்கும் அதுக்கப்புறமா இன்டகிரேட்டட் ரேட்லா இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி டீகம்போசிஷன் ரியாக்ஷனோட ஆர்டர் ஒன்று அண்ட் டீகம்போசிஷனை ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்க்கு மேலே வச்சு பண்ணோம்னா ரேட் ஆஃப் த டீகம்போசிஷன் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நான் சொன்னேன் அதுக்கப்புறமா ஜீரோ ஆர்டரில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஈக்குவேஷன்ஸ் சரியா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நீங்கள் அண்ட் இதை அப்ளை பண்ணக்கூடிய ஒரு கொஷின் அண்ட் அதற்கான ட்ரிக்கையும் நான் சொல்லியிருப்பேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் ஆர்டரில் யூஸ் பண்ண வேண்டிய கிராஃப்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் அதில் எப்படி கன்ஃபியூசிங்காக கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற பார்ட்டையும் நம்ம பார்த்துருந்தோம் கரெக்டா எஸ் அதுக்கப்புறமா நம்ம என்ன படித்தோம் ஒரு PYQ கொஷினை சால்வ் பண்ணி பார்த்தோம் தென் வி வெண்ட் வித் ஏன் இது எல்லாமே இப்படி இருக்குன்னு தெரியல கேசியஸ் ரியாக்ஷனில் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகும் இது ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தோம்னு நினைக்கிறேன் பேஜ் மாதிரி இருக்கு ஓகேவா இதெல்லாம் பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோம் இன்டெக்ரல் ரேட் ஈக்குவேஷன் ஜீரோத் ஆர்டரில் நம்ம கிராஃப் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆர்டரில் நம்ம கிராஃப் எப்படி இருக்கும் அந்த நல்லா படிக்காத பையன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குற பையன் எப்படி படிக்காமல் போகிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கப்புறமா கொலிஷன் தியரி ஆக்டிவேஷன் எனர்ஜி த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக்னு சொல்லி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தோம் தென் we came to Arrhenius equation and அதோட வேரியேஷன்ஸ் என்னென்ன அதில் fraction of molecules having energy அதற்கான ஃபார்முலா என்ன this is not very important but still பார்த்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இந்த Arrhenius equation எங்கேருந்து டிரைவ் பண்ணுறோம் ஃபைனலி இந்த ln k and log k கான கிராஃப் இதை நம்ம பார்த்தோம் சரியா ஃபைனலாக நான் வில்கமி ஈக்குவேஷன் சும்மா சொல்லியிருக்கேன் பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை ஜஸ்ட் பார்த்து வச்சுட்டு போய்க்கோங்க இஸ் தட் கிளியர் எஸ் ஏதாச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு கிளாஸில் டவுட் இருந்தால் கேளுங்க கிளாரிஃபை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணலாம் ஸோ எனி டவுட்ஸ் இருக்கா ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா நாளைக்கு காலையில் மட்டும் 6 o'clock நம்ம கிளாஸ் இருக்காது ஐ எம் ஸோ சாரி ஃபார் தட் ஏன்னா அதுக்கு 2 ரீசன் இருக்குக்கண்ணா ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்னா நாளைக்கு மார்னிங் சுபாஷ் சார் வந்துட்டு அவரோட பயாலஜி லைவ் சிபிஎஸ்சி கிளாஸ்க்காக எடுப்பார் ஸோ 2 லைவ் அட் அ டைம் போக முடியாதுங்கிறதுனால என்னால் எடுக்க முடியாது ரெண்டாவது ரீசன் 28th 29th ஐ ஹவ் ஆல்ரெடி செட் டு யூ ஸோ நம்ம 28th of March and 29th of March 28th of March வந்துட்டு ஈவினிங் 4 o'clock or 5 o'clock 5ன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சா 4க்கு வாங்க மதுரையிலையும் அண்ட்
29th அன்னைக்கு மார்னிங் 11 AM 11 AM தான் அது எப்படியும் 12 ஆயிரும்டாக்கண்ணா 11:30 12 ஆயிரும். ரீசன் பீங் தட் நாங்கள் 5 மணிக்கு தான் மதுரை டூரே ஆரம்பிக்கிறோம். அப்போது மதுரை மீட்டப்லாம் முடிஞ்சு எங்களுக்கு ஃப்ளைட்டே அடுத்த நாள் காலையில் தான், ஏர்லி மார்னிங் தான். ஸோ ஃப்ளைட்டை பிடிச்சி வர்றதுக்கே எனக்கு தெரிஞ்சு சென்னைக்கு ஒரு 10 மணிக்கு வருவோம்னு நினச்சிக்கோங்களேன். ஸோ 10-10:30 வந்தோம்னா கூட ஒரு 11:30 போல தான் நாங்கள் சென்டருக்கே ரீச் ஆகும். ஸோ அதனால் 11 o'clock 12 o'clock கூட ஆகலாம். அண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ஓகே 11 AM நான் சென்னை வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மீட்டப் எதுக்காக அப்படின்னு நான் சொல்லிடுறேன் சரியா. 28th ஈவினிங் அண்ட் 29th மார்னிங் நான் ஏன் மதுரை அண்ட் சென்னைக்கு வரேன். இன்னும் நீட்டுக்கு 30 days தான் இருக்கு. பீட் நெக்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இல்லை. நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, உங்களோட செல்ஃப் ஸ்டடியிலையோ இல்லை கோச்சிங்லேயோ படிக்கிறீங்க, ஆனால் உங்களோட கைடன்ஸ் சரியாக தான் இருக்கா? உங்களோட பர்சனல் ப்ராப்ளம்ஸ் என்னங்கிறத யாராச்சும் அட்ரஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன்லி ஸ்பீக்கிங்னும் ஓகேவா. ஸோ அதையெல்லாம் கிளாரிஃபை பண்ணணும், பசங்க கூட டைரெக்டாக பேசணும். அண்ட் அவங்களோட ப்ரிப்ரேஷன் லெவல் எவ்வளோ இருக்குது அண்ட் அதை எப்படி ஸ்ட்ரக்சரைஸ் பண்ணி இந்த 30 daysல ஈஸியாக நீட் எக்ஸாமில் ஒரு 650+ அசால்ட்டாக எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுறதுக்காகத்தான். I'm not going to do that PPT thing and all that. ஒவ்வொரு பசங்களா நான் பேச போகிறேன் சரியா. யாருக்கெல்லாம் டவுட் இருக்கோ எல்லா டவுட்டையும் கிளாரிஃபை பண்ண போகிறேன். ஃபைன். ஸோ அந்த மாதிரியான ஒரு செஷனாக தான் 28th and 29th March இருக்கும். ஆல்சோ இந்த செஷனை பற்றி சொல்லணும்னா திஸ் இஸ் 100% ஃப்ரீ செஷன். நீங்கள் மேம் என்ன மேம் இதுக்கு பே பண்ணுமா அப்படின்லாம் நினைக்காதீங்க. 28th மதுரை அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய வேதாந்து லேர்னிங் சென்டர்லையும் 29th வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட சென்னை அண்ணா நகர் சென்டர்லையும் தான் நம்ம வர மாதிரி இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனலில் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, இந்த வீடியோக்கு கொஞ்சம் கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆர் யூ ரெடி டு மீட் யோர் ஃபேவரட் மாஸ்டர் டீச்சர்னு சொல்லி ஒரு லிங்க் இருக்கும். அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபார்ம் வரும். இந்த ஃபார்மில் உங்கள் பேர், கான்டாக்ட் நம்பர் அண்ட் ஸ்லாட்டை புக் பண்ணிடுங்க. 28th மதுரை, 29th சென்னை. ஏன் இதை நான் இப்போ பண்ண சொல்கிறேன்னா, ட்ரஸ்ட் மீ, நிறைய பேர் வருவீங்க கண்டிப்பாக. பட் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதான் உங்களுக்காக மேம் உட்கார்ந்து உருவாக்கின அந்த ப்ரீமியம் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. ஸோ பர்சனலாக நான் நம்ம எஸ்எம்இ டீம் கூட உட்காந்து இந்த வருஷம் என்னென்ன கொஷின்ஸ்லாம் வரலாம், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் என்ன, மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புக்லெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு புக்காக க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த புக்கு இந்த மீட்டப்க்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீயாக கொடுப்போம். அது கூடவே 30 days பிளானர், அப்புறம் நிறைய ஃப்ரீபீஸ் இருக்குக்கான நிறைய விஷயங்களும் உங்களுக்கு அங்கே வந்தால் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இஃப் யூ கைஸ் கேன் அண்ட் இஃப் யூ கைஸ் ஹாவ் தட் ஃபயர் இன் யூ, ட்ரை பண்ணி பாருங்கள். 28th மதுரை, 29th சென்னை நம்ம வர மாதிரி இருக்கும் சரிங்களா. ஹாய் ஹாய் வித்யா. ஓகே, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, இப்போ நம்ம கிளாஸில் கெமிக்கல் கைனடிக்ஸை ஃபுல்லாக படிச்சிட்டோம். பட் படிச்சு முடிச்சதுமே கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. போய் ஏதோ ஒரு வெப்சைட்டில் ரேண்டமாக கொஷினை பார்த்து பென் அண்ட் பேப்பரில் சால்வ் பண்ணுறதை விட நீங்கள் ஒரு நீட் எக்ஸாம் செட்டப்பில் போய் இதை சால்வ் பண்ணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், நம்ம டீம் கூட உண்மையிலே ஐ லிட்ரலி டிட் திஸ் சண்டை போட்டு நமக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ரீ கோர்ஸை வாங்கியிருக்கேன். இங்கே ஜாயின் த ஃப்ரீ ஃபீனிக்ஸ் கோர்ஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த யூடியூப் வீடியோ தான், இதே யூடியூப் வீடியோ தான் நம்ம வேதாந்து ஆப்லேயும் இருக்கும். ஸோ அந்த லிங்கை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப் இருந்துச்சுன்னா அந்த ஆப்புக்குள்ளே போயிடும். வேதாந்து ஆப் இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோரோ ஆப்பிள் ஸ்டோருக்கோ போகும். நீங்கள் ஆப்பை டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை டவுன்லோட் பண்ணி வச்சுருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஒன்ஸ் யூ டவுன்லோட் இட், இந்த மாதிரி ஃபீனிக்ஸ் 1 100% ஃப்ரீ பை நோங்கிற மாதிரி லிங்க் இருக்கும். ஓகேவா, ஜஸ்ட் பேர்லாம் செக் பண்ணிவிட்டு பை நோ கொடுத்துருங்க. கொடுத்ததும் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பை நோவை திருப்பியும் கொடுங்க. கொடுத்துட்டீங்களா? இப்போ யூ சேவ் 2 rupees with us. ஓகே, பே நவ் அப்படின்னு கொடுக்கும். கொடுத்ததும் கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஹாவ் என்ரோல் ஃபார் த கோர்ஸ் அப்படின்னு காமிக்கும். இங்கே கோ டு கோர்சஸை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதும் நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸோ டெஸ்ட்டோ வாங்கியிருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேராக இந்த ஃபீனிக்ஸ் பேட்ச் தான் காமிக்கும். இந்த ஃபீனிக்ஸ் பேட்சை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணால் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், பயாலஜி அப்படின்னு சொல்லி பிசிபி 3 சப்ஜெக்ட்டும் இருக்கும். ஆல்சோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இந்த வீடியோ இங்கே இருக்கும். சரியா? ஸோ ஒன்ஸ் திஸ் வீடியோ இஸ் கம்ப்ளீட்டட், நான் இங்கே இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ண உடனே யூ வில் கெட் ஸ்மார்ட் நோட்ஸ். நான் பேசின எல்லாமே உங்களுக்கு ஸ்மார்ட் நோட்ஸாக அங்கே கிடைச்சிடும். யூ வில் கெட் டாபிக்ஸ் கவர்ட் பார்ட், யூ வில் கெட் டெஸ்ட். இந்த டெஸ்ட்டை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இப்போதைக்கு வரல, பட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். செஷன் முடிச்சதும் உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபிசிக்ஸ் ஆர் இந்த சாப்டர்லேருந்து ஒரு சில கொஷின்ஸை கிவன் நீட் ஃப்ரேம்வொர்க் டைமில் நீங்கள் அட்டென்ட் பண்ணி பார்க்கலாம். இல்லை மேம் எனக்கு ஜஸ்ட் குவிஸ் இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா குவிஸை கிளிக் பண்ணுங்கள். குவிஸ் வந்து ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸில் ஸ்டார்ட் ஆகும் அப்படிலாம் காமிக்கும். யூ கேன் கோ அண்ட் அட்டெண்ட் த குவிஸ். வீக் குவிஸை அட்டென்ட் பண்ணலாம். கிளியரா? புரிஞ்சிச்சா? ரைட்? ஸோ என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட், ப்ளீஸ் வீடியோவை மட்டும் பார்த்துட்டு நிற்காதீங்க. ஐ வாண்ட் யூ டு ப்ராக்டிஸ் அ லாட் ஆஃப் கொஷின்ஸ். ஸோ இந்த கோர்ஸை வந்து ஃப்ரீ தான், ₹1 கூட நம்ம கொடுக்க வேணாம். சரியா? உங்களுக்காக தான் நான் இதே யூடியூப் கிளாஸஸை ஒரு பெய்ட் கோர்ஸ் மாதிரி இங்கே வேதாந்துவில் ஆட் பண்ணி அதை 0 காஸ்ட்டில் உங்களுக்கு தரேன். இதில் டெஸ்ட்டு, குவிஸ்ஸு, அசைன்மெண்ட்னு சொல்லி எல்லாமே எடுக்க முடியும். டெய்லி செஷன் முடிச்சதுக்கப்புறமா இதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சரியா? லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. திருப்பியும் சொன்ன மாதிரி நம்மளோட வீடியோ இங்கே இருக்குல்ல, இந்த வீடியோக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜாயின் த ஃப்ரீ ஃபினிக்ஸ் கோர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரியா? மேம் 12th முடிஞ்சதும் நீட் எழுதலாமா? கண்டிப்பாக எழுதலாம் கண்ணா. வித்யா, ஃபார் ஷோர் யூ கேன் ரைட். ஓகே, இஸ் தட் கிளியர்? எனி அதர் டவுட்ஸ்? வேற ஏதாச்சும் டவுட் இருந்தால் கேளுங்க. வில் கிளாரிஃபை த டவுட் அண்ட் தென் வில் வைண்ட் அப் த செஷன். தேங்க்யூ ஹேண்ட்ஸம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருக்கா கண்ணா? ஆர் யூ கிளியர் வித் எவ்ரிதிங்? எல்லாம் புரிஞ்சிச்சா? தெளிவாக புரிஞ்சிச்சா? டவுட்ஸ் இல்லைல்ல? நான் இப்போவும் சொல்கிறேன், ப்ளீஸ் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதனால் லைக் உங்களால் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் எடுத்துக்க முடியும். தட் இஸ் சம்திங் விச் யூ ஹாவ் டு டூ. ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒவ்வொரு சாப்டர் படிக்கும்போதும் நீங்கள் டெஸ்ட் எடுக்கணும். அதுக்காக தான் சொல்கிறேன், எடுத்துக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சென்னை அண்ட் மதுரையில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸ், டேக்கண்ணா கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தெல்லாம் நம்ம வெளியில் வரணும். ஓகே, ஹாய் தெஜுடின், வெல்கம் டாக்கண்ணா. ஸோ ஹாய் தெஜுடின், வெல்கம் ஆன் போர்ட். ஸோ முடிஞ்சால் மதுரையில் உள்ள மக்கள் ஆர் மதுரையில் உள்ள அந்த அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் 28th மார்ச் அன்னைக்கு நம்ம மதுரை அழகர் கோயிலில் இருக்கக்கூடிய வேதாந்து லேர்னிங் சென்டருக்கு வாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் 29th மார்ச் அன்னைக்கு சென்னை அண்ணா நகரில் இருக்கிற வேதாந்து லேர்னிங் சென்டருக்கு வாங்க. லிட்ரலி ஐம் சேயிங் யூ, எனக்கு தெரியும் எக்ஸாம்லாம் இப்போ போயிட்டுருக்கோம், அந்த ஒரு இதுலேயே இருப்பீங்க. ஓகே, நாளைக்கு எக்ஸாம் முடிச்சு நான் ஜாலியாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. பட் எக்ஸாம் ஒரு பார்ட் மட்டும்தான். அதையும் தாண்டி உங்களோட மெயின் பிக்சருங்கிறது நீட் ஜேஇ மாதிரியான எக்ஸாமில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ப்ளீஸ் மேக் யூஸ் ஆஃப் இட் ரக்கண்ணா. சரியா? உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நீங்கள் கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்போது அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11+ இயர்ஸாக இந்த நீட் ஃபீல்டில் இருக்கேன் கண்ணா. ஸோ ஐ கேன் ஜட்ஜ் யூ, ஐ கேன் சே வாட் இஸ் ராங், வாட் இஸ் ரைட், because I have seen a lot of students. I have a record of students who are studying in AIIMS, JIPMER, Government Medical College. உங்கள் ட்ரீம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நேமை சொல்லுங்கள், அங்கே கண்டிப்பாக என் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க. ஸோ அவ்வளோ நல்ல ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணதுனால நான் சொல்கிறேன், ஐ கேன் ஆல்சோ ஹெல்ப் யூ ஆன் அ பர்சனல் கண்டெக்ஸ்ட். ஓகேவா மேம்? ஹோசூரில் வேதாந்து சென்டர் இருக்கா? வித்யா, ஐ வில் கன்ஃபார்ம் யூ த டீட்டெயில்ஸ் அண்ட் லெட் யூ நோடா கண்ணா. ஓகே, ஸோ இங்கே இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஐல் கன்ஃபார்ம் யூ த டீட்டெயில்ஸ் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்குறேன். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு கேட்குறேன். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? எனி அதர் டவுட்ஸ் தட் யூ ஹேவ்?
எனி அதர் டவுட்ஸ், ஏதாச்சும் டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணுங்க. நம்ம செஷனை அதுக்கப்புறமா தான் வைட் அப் பண்ணுவோம். ஓகே, டன். வெரி குட், வெரி குட். ஆமாம் பரணி, திஸ் இஸ் அ லைவ். ஹாய் பரணி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தர்ஷினி. ஓகே, ஸோ யாருக்கும் டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் செஷனை வைண்ட் அப் பண்ணுறேன். இந்த செஷன் எப்படி இருந்துச்சு? இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வச்சு எழுதி உங்களுக்கு டீச் பண்ணால் உங்களுக்கு ஈஸியராக இருக்கா, கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். your open review is needed there so that ஒவ்வொரு செஷனும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் ஸ்பெகுலேட் பண்ணி கொண்டு வருவேன். சரியா? ஓகே ஓகே then. Thank you so much. Have a great day. நல்லதே நடக்கும்னு மனசுல நினைங்க. God bless you. நன்றி, வணக்கம்.